டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் உட்ஸ் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதம் வழங்கும் பிஹைண்ட் உட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். குரு பெயர்ச்சி மேஷத்துக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதும், அதே போல் 9ஆம் இடத்தை பார்ப்பதும், 11ஆம் இடத்தை பார்ப்பதும், அவங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனிக்குள்ளே இருந்தாலும் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே தேகாரக்கத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாலும் அவர்களுக்கு நிரந்தரமாக வயிறு நரம்பு எப்பொழுதும் உண்டு. அது என்ன இருந்தாலும் அவங்களுக்கு வரும். அதுலேருந்து எப்போயுமே வாழ்க்கை ஃபுல்லாக அது பிறந்ததுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை மட்டும் இவங்க கவனமாக பார்த்துக்கணும். உடற்பயிற்சி செய்தாவே எல்லாத்திலையும் ஜெயம் ஏற்படுத்தக்கூடிய அதிக அற்புதம். தொடர்ச்சியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் நீங்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்லது நடக்கும். வண்டி வாகனங்கள், புது தொழில், புது அமைப்பு, கல்யாண அமைப்பு, திருமணம், இது வீடு கட்டுறது, இன்டீரியர் அதிகமாக பண்ணுறதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கண்டிப்பாக தனிப்பட்ட தொழில் தொடங்குவாங்க 7.5 சனியில். அதுவே ஆச்சரியமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையாகி பிரிந்தவர்களெல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வக்கீல்கிட்ட கோர்ட்டு டைவர்ஷன் போன விவாகரத்து வழக்குகள் கூட எங்களை ஆள விட்றா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஆயிடுறோன்ட்டு சேர்ந்துருவாங்க. ஸோ எல்லா விதத்திலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரும். குரு பெயர்ச்சி 2025 மேஷராசி இதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார். குரு பகவான் 3ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த காலகட்டம் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இவர்களுக்கு இருக்கும். கல்யாணம் ஆயாச்சு, சகோதரர்லாம் தள்ளி இருப்பான்னு பார்த்தா இப்போ ஒற்றுமையாக சேர்றதுக்கு உண்டான காலகட்டம். பேசாதவர்கள் திருப்பி பேசுவார்கள். இத்தனை நாள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லாருக்கிட்டையும் ரெகக்னேஷன் கிடைக்கல. நான் பேசுகிறது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் பேசுகிறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது, நான் சொல்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் சாதாரணமாக பேசுவீங்க. மிகப்பெரிய அளவுக்கு குரு உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. விரயத்தில் லாபம், லாபத்தில் விரயங்கிற மாதிரி இவங்களுக்கு இரண்டுமே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க. சனி பகவான் குருவுடைய வீட்டில் இருக்காங்க. ராகு கரெக்டாக பார்த்தீங்கன்னா குருவிலிருந்து 9ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்காங்காட்டி எல்லாமே நல்ல காரியங்களாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஆனால் உடம்பு உபாதைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணங்கள் வரவே கூடாது. எப்போவுமே எப்படி மாடுக்கு கொம்பு வளரும்போது செருக்கு வளரும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணங்கள் மட்டும் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய பலன்களை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன ஏஜுக்கு ஏற்ற மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்களே, அடுத்த நிலை மெச்சூர்டு ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு நன்னா இருக்குது. மிக உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் பதவி தட்டி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள், அதாவது தட்டி போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும். இவர்கள் நினைத்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அதாவது இவர்கள் இந்த பதவிக்கு எதிர்பார்த்தா இது வேற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவர்களுடைய தன்மைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கும். அதுமாதிரி சகோதரிகள், இளைய சகோதரிகள் திருமண சம்பந்தமான விஷயங்கள் இல்லைன்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும். ஆக மேஷராசி வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குரு வழிபாடு, அதே மாதிரி முருகன் வழிபாடு இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இதுவரை 2ஆம் இடத்துல குரு பகவான் இப்போது 3ஆவது இடத்துக்கு போகிறார். 3ஆவது இடம் அப்படிங்கிறப்ப தைரியஸ்தானத்தில் குரு போகிறது ஒரு பக்கம் நல்லது. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா உங்களை விட உங்கள் சகோதரர்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றையும் தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது. அடுத்தது தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள் வரும். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த செலவுகள் நல்ல செலவாகவே இருக்கும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்துலையே கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. வெளிநாட்டுக்கு போக விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு போகிற யோகம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டியவர்களுக்கு அவர்களுக்கு எப்படி இடமாற்றங்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் அதில் நடக்கும். ஆனால் உங்களுக்கு இப்போ 7.5 சனி நடக்குது, என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்றால் இந்த குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறதும் தைரியத்தை கொடுக்கும். அது சனி போகிறத குருடைய வீட்டுக்கு தான் போகிறார். அதனால் அந்த சுப செலவுகள் நடக்கும்னு இருக்குது. தொழில் விஷயமாகவும் எல்லா விஷயமும் சுப செலவுகள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கரு உருவாச்சுன்னா நீங்கள் அந்த விசேஷமாக, அதாவது வளைகாப்பு செய்ய ரொம்ப விசேஷமாக பண்ணக்கூடாது. அது திருஷ்டினால் கொஞ்சம் பிரச்சனை வரும். இன்னொன்று கரு உற்பத்தியான பெண்கள் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. இல்லாவிட்டால் கரு களைப்பு ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தாயின் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும்.
அடுத்தது வந்து இந்த குரு பயிற்சி நல்ல யோகத்தை கொடுக்கும். மேலும் யோகத்தை பெறுவதற்காக வந்து ஏழரசி நடக்கிறனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நீங்கள் இருக்கிற ஊர்லேயே வந்து பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. நிச்சயமாக அடுத்த ஒரு வருஷம் வரையிலையும் குரு பயிற்சி நல்ல யோகத்தையும் முன்னேற்றையும் தரும் அப்படிங்கிறது உறுதி. மேசராசிக்கு சார் 3ஆம் இடத்துல போய் குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து அங்கிருந்து தனது 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ இது ஒரு அற்புதமான இடம். 7, 9, 11ஆம் வீட்டை பார்க்கிறார். இதன் காரணமாக தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் அதிகமாகும். இளைய சகோதரரோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகும். ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இப்போ இவங்க வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வச்சுக்கணும். ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா ஒருவேளை இப்படி நஷ்டம்னா என்ன பண்ணுறது, பேக்கப்புக்குன்னு 2 ஆப்ஷன்லேயே இருக்கணும். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு 2 பிளான் வச்சுருந்தாங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். புதிய நபர்களை வீட்டில் அதிகம் சேர்க்கக்கூடாது. அவர்கள் மூலமாக ஏமாற்றம், வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் தனது 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களிடம் இருந்த மறைந்த திறமைகள் வெளியில் வரும். 9ஆம் இடத்தை அவர் ராசிக்கு 9ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தந்தை வழி சொத்துக்கள் சால்வாகும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பழைய கடன்கள் இருந்தால் அதெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 11ஆம் பார்வையாக அவர் 9ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால தொழிலில் அதிகமான லாபம் கிடைக்கும். இதுவரை இருந்த காரிய தடை விலகும். வியாபாரத்தில் திடீரென ஓரளவுக்கு பெரிய பணம் சர்ப்ளஸாக வந்து பொருளாதாரத்தில் உயர்வடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொழில் பண்ணுறவங்க, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் 2-3 பிரான்ச் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். சர்ப்ளஸான பணம் கிடைக்கும். விசுவாசமான நபர்கள் வேலைக்கு சேருவாங்க. கூட்டு தொழில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூட்டு தொழில் இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நஷ்டங்கள் வருவதை தவிர்க்கலாம். ஸோ இவங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருந்து அதற்கு 9ஆம் இடத்துல இருக்க ராகு பார்க்கறனால இந்த டைமில் அனாச்சாரங்களில் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக போய் முடியும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிஷபம், கஞ்சனூர் சுக்கிரஸ்தலத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம். இஎன்டி, சைனஸ், ஒத்த தலைவலி, வாய், பல்லு, கழுத்திலிருந்து தலை வரைக்கும் உள்ள உறுப்புகளில் அதீத கவனம். சாதாரண சளி பெருசாக்கல். ஹெல்த்தை தவிர இவங்களுக்கு வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் ஆர்கியூமெண்ட்டு கூடாது. கண்டிப்பாக தாய் தந்தை இருவருடைய தேக ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கொள்வார். பெரிய வெற்றிகள், ஏன்னா ஏற்கனவே சனி நம்ம சொல்லியிருக்கோம் 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்க போகிறேன். இந்த காலகட்டத்தில் ரிஷபம் செட்டில் ஆகலைன்னா ஒன்று அந்த ரிஷபம் சுயநினைவோடு இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு அதீதமான சந்தோஷம், அனுகூலத்தை பெறக்கூடிய ராசியில் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இந்த வருஷம் பார்க்குறது ரிஷபம். தேவையில்லாத வார்த்தைகள் கொடுப்பது, வாக்குறுதிகளை கொடுப்பது, நண்பர்களுக்காக வக்காலத்து வாங்குவது, தேவையற்றவர்களுக்கு பரிஞ்சு பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க. கூடா நட்பு கேடு விளையத்தை தவிர மற்றதெல்லாம் நல்லது. 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து தேக ஆரோக்கியத்தை முழுமை பெறக்கூடிய அமைப்பு ரிஷபராசி பெண்களுக்கு அதிகமாக காணப்படுகிறது. காஸ்மெட்டிக் சர்ஜரி வேறு ஏதாவது ஒன்று செஞ்சு மிகவும் பொலிவு பெறக்கூடிய காலகட்டம். அதிகமான வாகனங்களை வாங்கக்கூடியவர்கள், அதிகமான தொழில்களை மாற்றத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள், மாற்றங்கள், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறது, அரசியலில் அதிகமாக வரக்கூடியவர்கள் எல்லாம் ரிஷபம். ரிஷபராசி குரு பயிற்சி 2025 ஜென்ம குரு வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு பெரிய பலம்தான். ஆனால் என்னென்னா ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு தடங்களை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஜெயிப்பாங்க. ஏற்கனவே ரிஷபத்துக்கு வந்து நம்ம வந்து ஜாக்பாட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தடங்களை ஃபேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கிறவங்க கூட இவங்க எதிரியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நேர்முக எதிரியாக நினைப்பாங்க. சில நேரத்தில் நம்ம நேரம் சரியில்லைன்னா நல்ல விஷயத்தை கூட கெடுதலாக நினைக்கிறதுக்குண்டான எண்ணங்கள் தோணும் இல்லையா? அந்த மாதிரி சில டைம் இவங்களுக்கு தோன்றதுக்குண்டான வாய்ப்புகள் யதார்த்தமாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய சொத்து, பொருளாதாரம் இப்போவே ஏதாவது வாங்கினோம்னா வாங்கிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு நிறையா உண்டு. சில நேரங்களில் இவர்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் இத்தனை காலங்கள் தோல்வியான விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டத்தில் திடீர்னு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது. அதாவது குழந்தைல ஸ்போர்ட்ஸ் விட்டு அவங்க அச்சீவ் பண்ணுறது, மெடல் வாங்கிறது, இவங்க முன்னாடி நின்று அதை வாங்கும்போது கண்கலங்கி நிற்கிறதுக்குண்டான ஒரு பெரிய பாக்கியங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறது பார்க்க முடியாது. அதே மாதிரி அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய நன்மைகள் இவர்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி இவங்களுடைய பிரயாணங்கள் தொடக்கம் இருக்கும். ஃபேமிலியில் வந்து ஈடுபாடு இல்லாத இருந்தவங்க, குடும்பத்தில் பிரச்சனை இருந்துட்டு இருந்தவங்கலாம் மனைவி மேலே அன்பு, கணவர் மேலே அன்பு, ரொம்ப பாசம் வைக்கிறது, பணம் பொருளாதாரத்தை இது வரைக்கும் வீட்டுக்கே கொடுக்க மாட்டார் சார் அப்படின்னு சொன்னவங்களாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த குரு பயிற்சியில் இவர் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா குருவாயூரப்பனை வணங்குவது விசேஷ பலன்களை தரும். அற்புத பலன்.
பலன்களை. ரிஷப ராசிக்கு வந்து இதுவரை உங்கள் ராசியில் இருந்த குருபான் இப்போ ராசிலேருந்து 2ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாக அஷ்டமாதிபதி இந்த ராசிக்கு ஆகாதவர் 2ஆம் இடத்துல வர்றாரு, எந்த பிரச்சனை வருமோ அப்படின்னு சில நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அஷ்டமாதி 2ஆம் இடத்துல வந்தாலே மறைந்திருந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை வந்து இது எங்களது சொத்து இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று லாபாதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றார். அதனால வந்து உங்களுடைய மூத்த சகோதரனால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இதுவரை திருமணம் ஆகாத அத்தனை பேருக்கும் ரிஷபராசி பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் கூடும். அதற்கான முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். தொழில்துறையில் நீங்கள் எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் விருத்தி அப்படிங்கிறது இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. உயர்வுனால உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. சேலரி ஹைக் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இன்னொன்று வந்து உங்களுடைய இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மை உண்டு. ஆனால் தாயின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. சிறிது வந்து தாயின் ஆரோக்கியத்திற்காக சிறிது வந்து மருத்துவ சேவைகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தந்தைக்கு பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்றும் வராது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு அவர் பகைவராக இருந்தாலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ சுபகாரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும். மேலும் நன்மைகள் பெறுவதற்காக ஒரு முறை ஸ்ரீரங்கம் போய் அங்கே இருக்கிற எல்லா சன்னிதிலையும் நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு உங்களுக்கு சக்திக்கு ஏற்றபடி வச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த குரு பயிற்சி வரலையும் உங்களுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றையும் தரும் அப்படிங்கிறது உறுதி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருந்த குரு பகவான் அவங்களுக்கு மாறுறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபு. ஸோ 2ஆம் இடத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் பார்வை செய்கிறார் தனது 5, 7, 11 பார்வையால். ஸோ இதுவரை ஜென்ம குருவாக இருந்து கொண்டு சகல வகையில் பிரச்சனைகள் தடங்கல்கள் ஏற்படுத்தி வந்த குரு பகவான் இப்போது அவர் 2ஆம் இடத்துக்கு வரதுனால ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். தடைகள் விலகும். 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால வீட்டிலும் வெளியிலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி நன்றாக இருக்கும். வியாபாரம் உத்தியோகம் என்ற இரண்டிலும் செய்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் உண்டு. வேலையில் பொறுத்தவரை பொறுப்புகள் கூட வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். தொழிலில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கடன் அடையும். பேங்க் லோன் கிடைக்கும். இஎம்ஐ இது வரைக்கும் இருந்த இஎம்ஐலாம் லோன்லாம் க்ளோஸ் ஆகும். புதுசாக பிஸ்னஸ்க்கு ஏதாவது லோன்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சில் வந்து மெச்சூரிட்டி வரும். 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பெருந்தன்மையாக பேசுவாங்க. ஸோ குரு பகவான் வந்து தனது 5ஆம் பார்வை 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால எதிரி தொல்லை குறையும். மருத்துவ செலவுகள் குறையும். வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும். வெளிநாட்டில் வேலை செய்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பிஆர் சிட்டிசன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால ப்ரமோஷன் ரிகார்டிங் ரெகக்னேஷன்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் வேறு கம்பெனியில் 20%, 30% ஹைகோட வேலை கிடைக்கும். ஏற்கனவே செய்யும் தொழில் அபிவிதமாக டெவலப் ஆகும். வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு புதிய மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தை சம்மந்தப்படுவதால் வியாபாரத்தில் வியாபார ஸ்தலத்தை டெவலப் பண்ணுறது, விஸ்தீரம் பண்ணுறது, எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேலையில் இருக்கவங்க உயரதிகாரிகள் உங்களை குறை சொன்னவங்களாம் கூட இனி மாற்றப்பட்டு உங்களுக்கு இணக்கமான அதிகாரிகள் வருவாங்க. ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் நிச்சயமாக உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு. மிதுனம் வைத்தீஸ்வரனை பார்த்துடணும். ஏன்னா தேக ஆரோக்கியம் வைத்தியத்தில் தான் பாதிப்பு. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியே மாறிடும். ஐயோ நான் பண்ண மாட்டேன்னா கதக்கந்தல். பிள்ளைகளால் அனுகூலம். பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏற்றம். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண தடை கண்டிப்பாக பரிபூர்ண நிவர்த்தி. பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும். தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் மனைவியுடன் சேருவதோ கணவனுடன் சேருவதோ பெற்றோருடன் சேருவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். நிலம் இல்லை, வீடு இல்லை, இது இல்லை, தொழில் இல்லை, எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 10ல் சனி இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். மிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இளம் வயதை சார்ந்த மிதுன ராசிக்காரர்களாக இருந்தாலும் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதே பகுதி பிரஷர், கண்டிப்பாக தலை சுற்றல், மயக்கம் போன்ற விஷயத்தில் கவனமாக இல்லை என்றால் மிதுனம் பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும். பெண்களுக்கு ஈமோகுளோபினால் அடிக்கடிக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஹார்மோன் குறைபாடுகள், ஈமோகுளோபின் குறைபாடுகள் மிதுனத்துக்கு காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் அனுகூலங்கள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். அதே சமயம் அதிகமான அக்கறை கொண்டு எல்லாவற்றிலும் தைரியமாக இறங்கலாம். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆக்கப்பூர்வமான மிதுனம் இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய வெற்றிகள் தரும். தேகாரோக்கியம், கூடா நட்பு, கேடு விளையும். மிதுன ராசி 2025 குரு பயிற்சி. இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு பிளானிங் இருக்கும். இந்த பிளானிங்கை தாண்டி பண வரையங்கள் அப்படிங்கிறது இருக்குது. தொழில் ரீதியாக தொழிலில் ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா எல்லாம் நடந்துருங்கிற கான்ஃபிடென்ஸை விட்டு கொடுக்குறது. வெளியிலேருந்து மதிப்பு இல்லாதவங்களுக்கு மதிப்பு கூடிடும். இவங்களா
பிரமாதம், ஓ ஏன்னுவாங்க. ஆனால் எனக்கு தானே தெரியும் விஷயம் என்னென்னு அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் வரவுக்கும் செலவும் சரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஃபஸ்ட் 6 மந்த் இருக்கும். அதுக்கப்புறம் நன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள். தம்பி தங்கைகளுக்கு வந்த பிரச்சனைகள் அகலும், பிரச்சனைகள் தீரும். அதேமாதிரி குழந்தைகளுக்கு வந்த பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள் மூலமாக நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிரிந்து போன சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தத்துக்குள்ளேயே யாராவது பிடித்து திருமணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய நிகழ்ச்சிகளில் இப்போ புதுசாக கலந்துப்பாங்க. பிரசித்தி பெற்ற கோயிலெலாம் கும்பாபிஷேகம் நடக்கும்போது மிதுன ராசி யாராவது ஒருத்தர் அங்கே நின்று குடமுழுக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் சமிட்லாம் நடந்ததுன்னா அவங்களையும் நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலாம். அதில் பாதி மிதுன ராசி அன்பர்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். புதிய ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் இந்த வாட்டி வருவாங்க. யூடியூபர்ஸ், அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிறவர்கள்லாம் நல்லா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாரையும் நம்பி வேலைகளே விட்டுறாதீங்க. ஏன்னா வேலைக்கு 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யார்ட்டையும் நம்பி சில விஷயங்கள் பேசுகிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. கட்டி வெட்டி பேசிடுவாங்க. அதே மாதிரி குரு இவர்களுக்கு கொஞ்சம் உடல் ஒபிசிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம், கவனம் என்பது தேவை. இந்த குரு பயிற்சி காலத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசிக்கு இதுவரை 12ஆம் இடத்துல இருந்த குருவான் இப்போ உங்கள் ராசிக்கு வரார். உங்கள் ராசிக்கு குரு வர்றது ஒரு நல்ல ஷைன். ஏன்னா தொழிலாதிபதி உங்கள் ராசியில் வரனால தொழிலில் புதிய முயற்சிகளை செய்யலாம். அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இன்னொன்று உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை எவ்வளவோ செலவுகள் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஏங்கினவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் குழந்தைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய இந்த பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் இருந்தாலும் பெரிய ஆபத்து அப்படிங்கிறது வராது. இன்னொன்று குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை போவீங்க. அந்த யாத்திரையில் நல்ல தரிசனமும் கிடைக்கும். அது மாத்திரமல்ல தெய்வ காரியங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும். மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மனைவிக்காக பழைய காலத்தில், அதாவது சென்ற வருடத்தில் ஆரோக்கியத்துக்காக நிறைய செலவுகள் செஞ்சுருக்கீங்க. அந்த செலவினங்கள்லாம் இனிமேல் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அதிகமான நன்மைகளை பெற்று வீடு மனை சுகங்கள் பெறுவதற்காக அவசியம் ஒரு முறை உங்கள் ராசியில் குரு வரப்போகிறாரு. குரு வந்திருக்காரு. அதனால் குருவாயூருக்கு ஒரு புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாள் இருக்கிற மாதிரி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அபரிமிதமான நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் அப்படிங்கிறது உறுதி. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவாக வராருங்க மேடம். ஸோ ஜென்ம ராசியில் குரு இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ ராசியில் குரு இருக்கிறது ஜென்ம குரு கொஞ்சம் மோசமான ஒரு பீரியடு. சகல வகையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதிக வேலைப்பளு, குடும்ப சுமை, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சாதகமாக இருக்கும். இந்த டைமில் கமிட்மெண்ட் யாருக்கும் தரக்கூடாது. அவசரப்பட்டு வாக்குறுதி யாருக்கும் தரக்கூடாது. வீட்டில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும். பொருளாதாரத்தில் முடை ஏற்படும். சில நேரங்களில் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலை ஏற்படும். மனதுக்குள் ஒரு சலிப்பு, சோர்வு, முன்கோபம் போகும். ஸோ குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால நல்ல விஷயம். மிதனராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாத ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தம்பதிகளுக்கு, மிதனராசி தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் 100% உண்டு. இயற்கையாக இல்லைனா கூட IVF IUIயில் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் உறுதியாக கிடைக்கும். பழைய நண்பர்கள் தேடி வருவார்கள். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் பழகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 7ஆம் பார்வை குரு பகவான் 7ஆம் பார்வையாக மிதுன ராசிக்கு பார்ப்பதால் கல்யாணமாகாத மிதுன ராசிக்காரங்க 90 கிட்ஸாக இருந்தாலும் சரி, 80 கிட்ஸாக இருந்தாலும் சரி, கல்யாணம் உறுதியாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் ஏற்படும். உங்களின் மறைந்திருந்த திறமை வெளிப்படும். உங்கள் வீட்டில் தாமதமான சுப நிகழ்ச்சியாக இருக்கும். கல்யாணம் ஆகலை, ஒரு குழந்தை பிறக்கலை, வீடு கட்ட முடியலன்னு நினச்சிருக்கவங்களுக்கெல்லாம் தாமதமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கறனால அனைத்து செலவுகளுக்கும் தேவையான வகையில் பணம் வராது. ஸோ கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வந்துகிட்டே இருக்கும். கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். வேலையில் திடீரென்று கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். பேச்சில் கவனம் தேவை. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். இந்த டைமில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உத்தியோகத்தில் சவால்கள் அதிகம் உண்டு. ஆனால் அதில் வெற்றி பெறுவீர்கள். இறுதியில் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்காரர்கள் சந்திரன் ஆட்சி 12இல் குரு வருவது, 6க்கும் 9 குருவையும் 12இல் மறைகிறது ரொம்ப நல்லது. விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஆலங்குடி குருஸ்தலத்தில் போயிட்டு சரண்டர் ஆகிடும். அங்கே போயிட்டு வந்தாவே நிறைய விஷயம் ஏற்றத்தை தரும். அதே சமயம் இரத்த பந்த உறவுகளுடன் அனுகூலங்கள் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்துக்கு சிறு சிறு செலவுகளுக்கு நீங்கள் தயாராக வேண்டும். முடிந்தால் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வைத்துக் கொள்வது புத்திசாலித்தான். மரண பயம் போயிடும். மரண பயம் போனாவே கடகத்துக்கு நிம்மதி ஆகிடும். தூக்கமே இருக்காது. யோசிச்சுக்கினே இருக்கும். இது நடக்குமோ, அது நடக்குமோ, அப்படி நடக்குமோ, இப்படி நடக்குமோ. அதில் வளர்பிறை சந்திரனில் வேறு மாதிரி இருக்கும், தேய்பிறை சந்திரனில் வேறு மாதிரி இருக்கக்கூடிய ராசியில் கடகம் முக்கியம். மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அற்புதமான ஏற்றம் சனி கொடுப்பார். அதனால் ரொம்ப அழுத்திக்க வேண்டாம்.
2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதனால டப்புன்னு ஏதாவது சபிக்கிறது, கோபப்படுறது, திட்டுறது, தகாத வார்த்தை பேசுறது மட்டும் கூடாது. கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பெரிய வெற்றி. என்னை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்துலேருந்து உங்களுடைய ஆட்டம் தொடங்கும். ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு 14/8 எல்லா விஷயத்திலும் தைரியமாக முன்னேறலாம். பெரிய வளம் வரக்கூடிய காலகட்டம். குரு இருப்பதனால் 12ஆம் இடத்தில் புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது சாப்பாடு, எலுமிச்சை பழம் ஊறுகாய் கொடுக்க விரயங்கள் பெரிதாகாது. இல்லைன்னா தேவையில்லாத எவ்வளோ பணம் வந்தாலும் விரயங்கள் இருக்கும், அனாவசிய செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளை தவிர்ப்பதுக்கு தான் இந்த எளிய பரிகாரம். உங்கள் சார்பாக யார் வேணுமா கொடுக்கலாம். நான் அமெரிக்காவில் இருக்க இங்கெல்லாம் பிச்சைக்காரங்கன்னே இல்லைன்னு உடனே ரைட்டப் பண்ணாதீங்க. உங்கள் சார்பாக இந்தியாவில் யாரையாவது கொடுக்க சொல்லும். ஸோ இதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். கடகராசி குரு பயிற்சி 2025. நீங்கள் இந்த தொழில் கல்வியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த வருஷத்தில் அதிகமாக போய் சேர்றவங்க பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் தான் நிறையா இருந்திருப்பாங்க. டிப்ளமோ கோர்ஸ்லாம் நிறையா படிக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் கல்வி ஒரு வருஷத்தில் ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணி உடனே தொழில் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடகராசி என்பர்கள். இது வரைக்கும் ஏதாவது வீடு வாங்கலை, இடம் வாங்கலை, வீடு கட்டலைன்னா உடனே அதை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். அப்பா பேரில் தொழில் ஆரம்பிக்கிறது, அம்மா பேரில் தொழில் ஆரம்பிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இவர்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்ககிட்ட என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் நாசூக்காக ப்ளே பண்ணுவாங்க. இங்கே ஒன்று சொல்லி அங்கே ஒன்று சொல்லி அங்கே ஒன்று சொல்லி அழகாக ப்ளே பண்ணுவாங்க. இந்த வாட்டி அது மாதிரி ப்ளே பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது 2 பேர் ஒரே நேரத்தில் வந்து நிற்பாங்க. அவங்க தான் கொஞ்சம் அப்படின்னு தடுமாற்றம், கடவுள் நம்மளை கவனிக்கலையாட்டிருக்குங்கிற தடுமாற்றங்கள் அப்பப்போ இவர்களுக்கு வரும். பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக செலவு பண்ணிடக்கூடாது. அதை நியாயமான செலவுகள் பண்ணுறது இவங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். தாயார் வழி சொத்துக்கள் ஏதாவது விற்று அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வாங்கணும் அப்படின்றது இவங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள். பட்டங்கள் பெறுவார்கள். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சில படிப்புகளில் சில தடங்கள் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகளும் இவர்களுக்கு வரும். கொஞ்சம் ரிஸ்கியெல்லாம் எடுத்து தான் அதுக்கப்புறம் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் பெருசு இல்லைன்னா அவர்கள் வாயாலே அவர்கள் சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. என்டர்டெயினான விஷயங்கள்லாம் நாட்டங்கள் இப்போ போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கோயிலுக்கு வேணால் வரமாட்டாங்க. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு விஷயங்களுக்கு போகலாம், விசேஷத்துக்கு போகலாங்கன்னா அவங்க மண்டபத்துக்கு வெளியில் நின்றுருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களில் இவர்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசியை பொறுத்தவரை இதுவரை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்த குருபான் இப்போ விரயஸ்தானத்துக்கு வர்றார். விரயஸ்தானத்துக்கு குருபான் வர்றது சுப விரயங்கள் குடும்பத்தில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் குடும்பத்தில் மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கை வேணும். தேவையில்லாமல் விவாதங்கள், விதண்டாவாதங்கள், பேச்சுகள் இதெல்லாம் தவிர்த்தாலே உங்களுக்கு போதுமானது. அப்புறம் இந்த குருபான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறனால தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஆனால் தொழில் போட்டியில் வெற்றி பெறுவதற்காக நிறைய விளம்பரங்கள், அப்புறம் நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அதற்குரிய லாபம், முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு முதுகு வலி, அப்புறம் இரத்த ஓட்ட பாதிப்பு ஆகிய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அதற்கு தகுந்த மருத்துவம் கிடைச்சி நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் பெறுவீங்க. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்கள் தந்தைக்கு மூட்டு வலிகள், உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்குரிய மருத்துவங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அவருக்காக செலவினங்களாகும். இருந்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு வயிற்று நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு படித்தால்தான் முடியும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல உங்களுக்கு குருடைய பார்வை இருந்தாலும் விரயஸ்தானத்திலிருந்து பார்க்குறோம். அதனால் டியூஷன் இந்த மாதிரிலாம் போய் தான் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். இருந்தாலும் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைத்து நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். படித்தவர்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறப்போ முதல் 2 சுற்று உங்களுக்கு தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக 3வது 4வது சுற்றில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதற்கு பரிகாரமாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்காக, அந்த குரு பயிற்சி நல்ல அனுகூலம் பெறுவதற்காக அம்பாளுக்கு, அதாவது நீங்கள் வழிபாடு செய்கிற அம்பாளுக்கு 108 எலுமிச்சை பழத்தை நீங்கள் பூஜை செஞ்சு வருவர்கள்லாம் கொடுத்தாலே உங்களுக்கு அடுத்த குரு பயிற்சி வர 1 வருஷம் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி பொறுத்த வரைக்கும் மேடம் விரய குருவாக இருக்காரு. ஸோ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ லக்கணத்துக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது ஒரு முடிவு எதுவுமே அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. ஒரு முடிவு, ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன், வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன்றதை அவங்க குடும்பத்தோட ஆலோசனை பண்ணி எடுக்கணும். சொல்லில் நிதானம் மிக அவசியம். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனாலையும் ஸோ யாருக்கும் கமிட்மெண்ட் தரக்கூடாது. நான் இதை ஒரு சினிமா போகலாம் அப்படின்ட்டு ஒரு கோயிலுக்கு போகலான்ற கமிட்மெண்ட் கொடுத்தா அதை காப்பாற்ற முடியாமல் குடும்பத்தில் சண்டை வந்துகிட்டே இருக்கும். தூக்கம் கெடும். 12ஆம் இடத்துல இருக்கும் குரு பகவான் அதிக பணிச்சுமை காரணமாக தூக்கம் கெடும்.
திருப்பதி, சபரிமலை, கொல்லூர் மூகாம்பிகை இது போன்ற வெளிமாநில கோயில்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதால் அம்மாவுக்கு ஹெல்த்தில் இருந்த ப்ராப்ளம்லாம் சரியாகும். அம்மாவோட உறவுகள் நன்றாக இருக்கும். புதிய வண்டி, புதிய வீடு பராமரிப்பு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். பழைய கடன் செட்டில் ஆகும். வெளிநாடு வேலையை 100% கிடைக்கும். இதனை கடகராசிக்காரர்களுக்கு முயற்சி செய்தால் மறைமுக எதிர்ப்பு நீங்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 9ஆம் வீடாக 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த டிராவல், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ணுறவங்க, நிலம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு லாபம் உண்டாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வேண்டாம். சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். காரணம் 4ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, UPSC, நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 2025 குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். சிம்ம ராசிக்காரர்கள் திருநள்ளாறு சரண்டர் ஆகிறது ரொம்ப நல்லது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7இல் ராகு, 11இல் குரு. இந்த ராகு கேது வருதுனால கோளர் பதிகத்தை படிக்கக்கூடிய ராசியில் சிம்மம் வரும். பிள்ளைகள் விஷயம்லாம் அற்புதமான ஏற்றம் கிடைக்கும். பிள்ளைகள் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஏற்றம். கணவன் மனைவியுடைய அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றம். நகை பிரியர்கள் பெண்கள் உங்களுக்கு நிறைய ஆடை ஆபரணங்கள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத கோபதாபம்லாம் பண்ணிட்டு அது கிடைக்கிறதுக்கு கெடுத்துக்கூடாது. அதே போல் நண்பர்கள்கிட்ட, உறவினர்கிட்ட எல்லாம் வேலையை பற்றியெல்லாம் பேசுகிறது, வேலையாட்கள், எஜமானர்கள், வேலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பற்றியெல்லாம் புறம் பேசுவதை விடும். இந்த உத்தியோகத்தை புறம் பேசுவதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பாதிப்பு வரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி உடற்பயிற்சி, தோப்பு கரணமெல்லாம் செய்யணும். ஏன்னா நரம்பு தான் கோளாறே பண்ணுமா கேது இருந்தால். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் வித்தைகளை மருத்துவமனையில் ஐயோ என்று தான் பார்க்க வேண்டும். எல்லா விதத்திலும் அனுகூலம். வாகனத்தில் மிக கவனம். அஷ்டம சனி, 7இல் ராகு, ஜென்மத்தில் கேது இருந்தாலும் திருமண தடைகள் போகும். காதல் அமைப்பு கைகூடும். குடும்பம் பந்தாவாக தலை நிமிரும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும். என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கலைன்னு வருத்தப்பட்டு இருந்த சிம்மராசிக்காரர்கள் பிள்ளைகள் நல்ல நிலையில் வருவதற்குண்டான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய குரு பேச்சு. ஆக மொத்தத்தில் நிறைய இருந்தாலும் யார் பேச்சே கேட்டு எல்லா பணத்தையும் சேர்த்ததில் எங்கேயாவது யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு பணத்தை போட்டுட்டு மாட்டிக்கினீங்கன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு வெறும் குருவை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மற்ற கிரகங்களோட சேர்த்து பார்க்கும்பொழுது தான் இங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவர்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சில நேரங்களில் எப்பவுமே சில எதிர்ப்புகளை தாங்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா, நான் யார் தெரியுமில்ல, சிம்ம ராசி தெரியுமில்ல அப்படின்னு யதார்த்தமாக அவங்க மனசில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க மோதிரம், சிங்க இதெல்லாம் அதிகமாக விருப்பப்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு அதை தாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். குழந்தைகள் ஏதாவது சொல்லிச்சுன்னா சின்ன குழந்தைகள் கூட சண்டை போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் சிம்ம ராசிக்கு பிரச்சனை இல்லை, சிம்ம ராசி கூட இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி இப்போது 7ல் ராகு இருக்கங்காட்டி மற்றவர்கள்ட்ட அந்த ஆப்போசிட்டாக பேசக்கூடாது, கொஞ்சம் எதிர்த்து போராடுறதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் எண்ணி பார்த்தா தான் தெரியும். பேசாமல் வீட்லேயே தூங்கிட்டு இருக்கலாமான்னு தோணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கலாமாங்கிற ஒரு எண்ணம், அகலக்கால் வைக்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இப்போ தோண ஆரம்பிக்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். வீடு இன்னொரு மாடி எக்ஸ்ட்ரா கட்டலாமேன்னு தோணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் தன்னைத்தானே அதில் வருத்தி கொள்வார்கள். அதுதான் சிம்மராசிக்கு இருக்கிறது. மற்றபடி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதும்போது விடிய வச்சு டீ வச்சு கொடுப்பாங்க. அவங்களும் அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உட்காந்து விடிய குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கு. சில வேலை மாற்றம், இடம் மாற்றம், இந்த மாற்றங்கள்லாம் ரொம்ப கவனமாக எடுத்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள்கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொல்லணும், எதை பேசப்படாதோ அதை பேசப்படாது. இதில் கவனம் என்பது தேவை. ரொம்ப செல்ஃபோனை பார்க்கக்கூடாது, டிவியை பார்க்கக்கூடாது, லேப்டாப்பையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதை செய்தால் சிம்மராசி அன்பர்களுக்கு அருமையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் உமா மகேஸ்வர வழிபாடு விசேஷ வழிபாடு. சிம்ம ராசிக்கு இதுவரையில 10ஆம் இடத்தில் இருந்த குருபான் இப்போ லாபஸ்தானத்துக்கு வர்றார். லாபஸ்தானத்தில் குரு வர்றது மிக மிக உத்தமமானது. உங்களுக்கும் நன்மை, உங்களுடைய சகோதரர்களுக்கும் நன்மை. இந்த குரு பயிற்சினால் திருமணமாகாத பலருக்கும் திருமணம் கைகூடும்.
அஷ்டமசி நடக்குது, நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற பிரச்சனைகளும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அப்படின்னு இருக்குது. இதுவரை உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கு வந்து அஷ்டமசி நடக்காலும் சிறு அளவில் வந்து மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கிற மாணவர்கள் படிப்புக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீங்க அப்படின்னு இருக்கு. இன்னொன்று வந்து தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை போவீங்க, அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீங்க. உங்கள் ராசிலேயே கேது பகவான் இருப்பது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஞானத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கணவன்மார்களுக்கு, அதாவது வந்து இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கணவன்மார்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். மேலும் வந்து உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வண்டி வாகனம் வாங்குறப்போ வந்து பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது, புதிய வாகனங்கள் மட்டுமே வாங்கணும். பழைய வாகனங்கள் வாங்கினா அது வந்து ரிப்பேர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் வந்து இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க வந்து நல்ல நன்மைகள் பெறுவதற்காக ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு முழு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தால் பல பிரச்சனைகள் விடுபட்டு எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் அப்படிங்கிறது உறுதி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து அங்கிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்தை 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 5ஆம் ஸ்தானத்தையும் 7ஆம் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. ஸோ சகல நன்மையும் உண்டு. 11ஆம் இடத்தில் குரு இருந்தால் சகல நன்மையும் சகல விஷயமும் நன்மை. ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும். அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அஷ்டம சனி நடந்தாலும் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு 2-3 தடவை முயற்சி பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குரு பகவான் 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் படுவதால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். 5ஆம் இடத்தில் குரு பகவான் 7ஆம் பார்வையாக முழு பார்வையாக பார்ப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை உண்டு. இளைய சகோதர உறவு சிறப்பாக இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள், ஹோம் அப்ளையன்ஸ், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் உங்களது 5ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் உண்டு. செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் உண்டு. IVF, IUI இயற்கையாக கிடைக்க வாய்ப்பு இல்லைனாலும் செயற்கை முறையில் உண்டு. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனதில் ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஒத்துவரும். கல்யாணமாகாதவர்கள் நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் புதிய முயற்சிகள், கடுமையான போராட்டத்துக்கு பிறகு வெற்றிகள் கிடைக்கும். சம்பாதிக்கிற பணத்தை சம்பாதிக்கிற தொழிலையே போடணும். வேறு எதுலையும் வீடு வாங்குறேன் கார் வாங்குறேன்னு போகாமல் அதிலேயே பண்ணணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு டார்ச்சர் இருக்கும். உயரதிகாரிகளோட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் கம்மியாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். லீவ் போடக்கூடாது. வெளிநாடு வேலை செய்கிறவர்களுக்கு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்கள் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரன் சரண்டர் ஆயிடும். பிரமாதமாக இருக்கும். எல்லா வாட்டியும் ஒரு பயிற்சி வந்து அந்த திருக்கொல்லிக்காடு போய் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குரு பார்க்குறார். வேறு என்ன வேணும்? சத்ரு ஜெயம், நினச்ச காரியம். கன்னி நிறைய ட்ராவல், பெரியர்கள் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து பயணம். பாஸ்போர்ட்டு ஆதார் கார்டெல்லாம் ரெகுலராக பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல ஒரிஜினல் பாஸ்போர்ட்டெல்லாம் 2-3 காப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா பாஸ்போர்ட்டு திடீர்னு வெளிநாட்டில் போய் தொலைச்சிட்டு தேடுவீங்க. அந்த சமயத்தில் நமக்கு வேணும்ல, அதெல்லாம் வேணும். அதுதான் இந்த கன்னிக்கு இருக்கிறது. அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம், ஸ்பீடு. யாராவது எதாவது சொல்லக்கூடாது, உடனே மெசேஜ் ஒரு பக்கத்துக்கு இண்டுவில் வர கவிதை மாதிரி இண்டுவில் வர ஃபுல்லாக டீட்டெயிலான ஒரு ஸ்டோரி அடித்து அவங்களுக்கு பதில் போட்டால் தான் தூக்கம் வரும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், எல்லா மாற்றத்துக்கும் தயாராகி கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் கூடாது. பிடிக்கலையா சார், சாரி என் மேலே தப்பே இல்லைனாலும் தொழிலில் வெள்ளைக்கொடி காட்டணுமா, இல்லை நமக்கு வேணாம் இது சரிப்படாதுன்னா டக்குன்னு வேறு ஒரு தொழிலை தேடிக்கின்னு ரிசைன் பண்ணிட்டு ஓடி வந்துடணும். அதே சமயம் தெய்வ காரியங்கள், உழவார பணிகள் எல்லாம் அதிகமாக செய்வாங்க. எந்தவித பலமும் இல்லைனாலும் பணம் நிறைய வரும். பணத்தை சரியாக சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன்லாம் தகராறு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பூர்வமாக சந்தோஷமாக மாறக்கூடிய காலகட்டம். ஃபேமிலியோடு நிறைய உட்காரக்கூடிய டைம் வரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் யாருடைய தலையீடு பண்ணிங்கனாலும் குடும்பத்தை பஞ்சாயத்து கொண்டு போய்டும். ஸோ குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர்கள் தலையீடு கூடாது. பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். அலர்ஜி, ஒவ்வாமை, சுவாச கோளாறு, கொரோனாவில் எப்படி பிரீத்திங் பிரச்சனை வந்ததோ அதெல்லாம் வரக்கூடிய நேரம் கன்னிக்கு.
ஸோ ரொம்ப கவனமாக மாஸ்க் போட்டுக்கின்னு போகிறது நல்லது. கன்னிராசி என்பர்கள் குரு பயிற்சி 2025 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது போய் உட்காந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டில் வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிது, எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, எனக்கு ஓகே இல்லை, அம்மா சொல்கிறத நான் கேட்கல, எனக்கு இது பிடிச்சிது, இந்த மாதிரி ஜாதக பார்க்குறது, பொருத்தம் பார்க்குறது, இந்த பார்த்து அதில் எப்படி தான் உனக்கு கல்யாணம் பண்ணுறதோ தெரில அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அமையும். ஆனால் வயது முதிர்ந்தவர்கள், அதாவது வயது ஜாஸ்தியாக கல்யாணம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைனா பிறருடைய விஷயத்தை கட்டாயப்படுத்தி அவர்கள் சொல்கிறதுக்கு திருமணம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு பணவரவுகள் வரும். ஃபஸ்ட்டு பதவி இருக்கும், ஆனால் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் பதவியும் இருக்கும், பணமும் வரும். இந்த 2 விஷயங்களும் இவங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இவங்க நிறைய நார்த் இந்தியாலாம் போகிறதுக்குண்டான ஒரு இது இருக்கும். ஏன்னா 12ல் கேது இருக்கங்காட்டி பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வருது, தியானம், யோகா, திடீர்னு ஒரு வீடியோவை பார்க்குறது, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ்லாம் பார்த்து அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு அதை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இவங்களுடைய பயிற்சியில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. குடும்பத்தில் யாரோ ஒருத்தருடைய இழப்புகள் இருக்கும், வயசானவர்களுடைய இழப்பு, யாரோ ஒருத்தருடைய இழப்புகள் இவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் வீடு, சொத்து, இடம், வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், லோன் போட்டு இந்த மாதிரி வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் தேடி பார்த்து யாரும் உதவி செய்யலை, நம்மளே முயற்சி பண்ணி நம்மளே ஜெயிக்கணும் அப்படின்னு உருண்டு பிறண்டு பல காரியத்தை சாதிப்பார்கள். கன்னிராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசிக்கு இதுவரை 9ஆம் இடத்துல இருந்த குருபான் இப்போதும் 10ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, 10ஆம் இடத்தில் குரு பதவியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பதவியை கெடுக்காது, பதவியை மாற்றி கொடுக்கும். நீங்கள் என்ன தொழில் செஞ்சுருக்கணும், அந்த தொழிலில் வந்து இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் அல்லது வேறு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும், அல்லது இருக்கிற செய்கிற தொழிலை கொஞ்சம் மாற்றி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுமே தவிர தொழில் கெடுக்காது. கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று, உங்களுக்கு திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்களை அட்வான்ஸாக நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. அட்வான்ஸை வெளியில் சொன்னால் அதில் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொல்லாமல் விட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பஸ்தானத்தை குரு பார்வையிடுறார். அதனால் வந்து உங்களை விட உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல யோக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிச்சயமாக விருத்தி அப்படிங்கிறது உண்டு. மற்றவர்களுக்கு தாமாக செஞ்சு உதவிகள் செய்வீர்கள், அதில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து ராகு இருந்து அதை வந்து குரு பார்க்குறார். அதனால் வந்து உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறையில் வந்து புதிய முன்னேற்றங்கள், புதிய முயற்சிகளை செய்யலாம். ஆனால் ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறப்போ 1க்கு 2 முறை யோசித்து செய்கிறது ரொம்ப உத்தமமானது. ஸ்பெக்குலேஷனில் ஈடுபடுறப்போ வந்து அதை வந்து ரொம்ப வந்து அன்னன்னைக்கு வந்து ஸ்பெக்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டா உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தங்க நகைகள், வெள்ளி நகைகள் இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா திருஷ்டியினால் கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரமாக, அந்த திருஷ்டிக தோஷங்களுக்கு பரிகாரமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைக்கிறது நல்லது. ஒரே ஒரு முறை வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து துளசி மாலை அனுப்பித்துட்டு வாங்க. கண்டிப்பாக திருஷ்டிகள் குறைந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி. கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2, 4, 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னா, பதவி விட்டு ஒடியாந்துடலான்ற அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால் வேலைக்கு ஆபத்து, வேலையில் மிக கவனமாக இருக்கணும், நிதானமாக முடிவெடுக்கணும், லீவே போடக்கூடாது, காரணமே சொல்லக்கூடாது. ஒரு வேலை சொன்னால் அது அவங்க செய்யலை இவங்க செய்யலைன்ட்டு எடுத்துக்கூடாது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் வேலையில் தப்பிக்க முடியும். 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால ஜாயிண்ட் பிஸ்னஸ் பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தவங்க டெவலப் ஆவாங்க. உங்களுக்கு செய்யாத பழிக்கு வீண் பழி கிடைக்கும். பேச்சில் கவனம் தேவை, நிதானம் தேவை. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் மெச்சூரிட்டி தருவியும். கேஷ் ஃப்ளோ ஏதோ ஒரு வகையில் வந்துடும். சந்தேகத்தை தவிர்ப்பது நல்லது. 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள், கடன் வாங்கி ஏற்படும். பேங்கில் லோன் வாங்கி வீடு கட்டலாம் அல்லது நிலம் வாங்கலாம், வண்டி வாகனம் மாற்றலாம், பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அம்மாவோட ஹெல்த்தில் நல்லாயிருக்கும், ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். ராசிக்கு 9ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பதனால, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால பழைய கடன்கள் அடைபடும், வழக்குகள் சாதகமாக முடியும். டாக்குமெண்ட் விஷயத்தில் மிக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். உங்களுக்கு போட்டி நிறைய வரும். நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருப்பீங்க, நல்லா ஓடிட்டுருக்கோம், வியாபாரத்தை பாட்டு எதிர்ப்புற ஒரு கடை போடுவாங்க. சரி பரவாயில்ல, ஓரளவு ஈக்குவலாக ஓடிட்டுருக்கும், பக்கத்தில் கடை போடுவாங்க. ஸோ வந்து நெருக்கடி அதிகமாகும். ஸோ அதனால் புது புது டிஷ்ஷஸ் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணணும்.
வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படியோ ஒன்று லாபம் ஈக்குவலாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிஸ்னஸில் சம்பாதிக்க பிஸ்னஸில் போடணும். வேலையில் லீவே போடக்கூடாது. 2 மடங்கு லோடு கொடுப்பாங்க. இருந்தாலும் வேலைக்கு போங்க. துலா ராசிக்காரர்கள் 6ல் சனி வந்திருக்காரு. 2.5 வருஷத்துக்கு பிரமாதமான ஹெல்ப். உச்சம் பெறக்கூடிய ராசியே சனி உங்கள் ராசி தான். எல்லா லெவல்லையும் நல்ல ஜம்முன்னு முன்னேறிடணும். இந்த சமயம் அந்த வெட்டி கதை, இந்த வெட்டி கதை, அந்த ரசிகர் மன்றம், இந்த ரசிகர் மன்றம்லாம் பேசிக்கின்னு உங்களுக்கு ரசிகரே இல்லாத ஆகிடும். ஸோ டைம் செம்ம டைம். தென்குடி திட்டை ராஜகுரு தரிசனம் பட்டுவார். காலு முதுகு அலர்ஜி எப்பவுமே இருக்கும். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? திடீர்னு எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, வாழ்க்கை பிடிக்கல, அது பிடிக்கல, சன்னியாசம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், திடீர்னு கிளம்ப பார்ப்பீங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏதோ நல்ல நேரத்தில் நல்ல காலகட்டத்தில் நல்லபடியாக குடும்பத்தை டெவலப் பண்ணக்கூடிய நேரம். அதான் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாவே ஏதாவது புத்தி அப்படி மாறும். அந்த சமயத்தில் போயிட்டு திடீர்னு யாரையோ பற்றியெல்லாம் திடீர்னு ஏதோ புக்கெல்லாம் நிறைய எடுத்து படித்து காட்டுவீங்க. புக்கு படிக்கிறனால நீங்கள் அவங்கள ஆகிட முடியுமான்றதை கொஞ்சம் யோசிக்கவே மாட்டீங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை தான் கவனமாக இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் விஸ்வாவசு வருடத்தில் ரொம்ப சிறப்பான ராசியாக பார்க்குறது துலாம். இந்த டைமில் நீங்கள் எல்லாத்துலேயும் ஸ்டடி ஆகலைன்னா எங்கேயோ நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சனி உச்சம் பெறக்கூடிய ராசி என்பதனால வாழ்க்கை முழுவதும் டெய்லி ஒரு 20 நிமிடத்துலேருந்து 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் வந்து வேறு லெவலுக்கு இருக்கும். நிறைய வண்டி வாகனங்கள், வீடு மாற்றுவது, வீடு கட்டுவது, வீடு இடிப்பது, புது தொழில் தொடங்குவது, துளாராசிக்காரர்களுடைய வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவி பெரிய பேர் எடுப்பது, மனைவியாக இருந்தால் கணவன் பேர் எடுப்பது, இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் அதி அற்புதமான ஏற்றம். குரு பெயர்ச்சி 2025 துளாராசிக்கு உண்டான பலன்கள். அதாவது இத்தனை நாள் நான் தடம் புரண்டு வேறு ட்ராக்கில் போயிட்டேன். நானாகவே இல்லை, ரொம்ப இன்டெலிஜென்ஸுங்க, பார்த்தோன்னே எடை போட்டுருவாங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ திருப்பி ஒரு அற்புதமான சான்ஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இவங்க படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் நிறையா இருக்கும். இது பண்ணுறதா அது பண்ணுறதா, ஏன்னா 2 இடத்துலையும் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க இவங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எது எடுக்கிறதுங்கிற, இந்த காலேஜா அந்த காலேஜாங்கிற பல யோசனைகள் இவர்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கால் சம்பந்தமாக அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான விஷயங்களில் கேர் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். துளாராசி அன்பர்களுக்கு சந்தோஷ மிகுதியில், இந்த கல்யாணம் வந்துருச்சுன்னா சில பேருக்கு மாப்பிள்ளை கலை வந்துருச்சு அப்படின்வாங்க. அது மாதிரி சந்தோஷ மிகுதியில் கொஞ்சம் குண்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துட்டுருக்கு. துளாராசி அன்பர்களுக்கு தெய்வ தரிசனம் நிறையா இருக்கும். அதே மாதிரி அப்பா வழி வேலைகள், அப்பா வழி தொழில்கள்லாம் இவங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர், தூர பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருந்துருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் படிப்பாங்க. நிறையா கல்விகள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு நிறைய இருந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி வேத விற்பனராக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஜோதிடம் கற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கிறவங்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், புதிய ஒரு மாற்றங்களும், வீட்டில் ஒரு நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருந்துருக்கும். டீச்சர்ஸ், ஹெச்ஓடியாக இருந்துருக்கிறவங்களுக்கு, பிரின்ஸிபலாக இருந்துருக்கோம், ஹெட் மாஸ்டர், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். காலேஜ் ஸ்கூல்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருந்துருக்கு. அரசியல் இருந்துருக்கும். இத்தனை நாள் வெளியில் தெரியாமல் நம்ம ஊர் விட்டு ஊராக உட்காந்துட்டுருக்கேன், இப்போ திருப்பியும் டைம்லைனுக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். துளாராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மறைந்து போன, அதாவது இவங்க மறந்த குலதெய்வங்கள்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இத்தனை நாள் தந்தையுடைய பேச்சு கேட்காதவர்கள் திருப்பி கேட்பாங்க. வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசிக்கு இதுவரையில் வந்து அஷ்டமத்தில் இருந்த குருபான் இப்போ வந்து பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு வர்றார். 6 குடையவன் 9ஆம் இடத்துல வர்றது வந்து எதிரிகளால் நீங்கள் நன்மையை பெறுவீர்கள் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சகோதரஸ்தானம், இளைய சகோதரன் சார்ந்த குருடைய பார்வை வருது. அதனால் இளைய சகோதரனுக்கு இதுவரை திருமணம் ஆகலைன்னா திருமணம் கைகூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது வராது. மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருந்து குரு வந்து பாக்கியஸ்தானத்தில் வரனால வந்து தொழில்துறையில் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு இருக்குது. தொழில் போட்டியில் வெற்றி கிடைக்கும். ஆனால் கடினமாக போராடி தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆனால் போட்டியில் வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை. ஏன்னா குழந்தைகள் ஆரோக்கிய ஸ்தானத்தில் வந்து இந்த குழந்தைகள் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அதே சமயத்தில் வந்து அந்த ராகு குருவோட பார்வை இருக்குது. குருவோட பார்வை வந்து உங்கள் ராசிக்கு 6 குடையனுடைய பார்வை அப்படின்னு வருது. இன்னொன்று வந்து 6ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். 6ஆம் இடத்துல சனி இருக்கால் குழந்தையோட ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பாதுகாக்கணும். இன்னொன்று வந்து பழைய பாக்கிகள் வசூலாகும்.
பழைய வாக்குகள் வசூலாவதை வச்சுட்டு வந்து சுபகாரியங்கள் செய்யலாம், வீடு மனை வாங்கலாம், அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். நிச்சயமாக அது வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொன்று வந்து வாகனங்கள் வாங்குறப்போ வந்து நீங்கள் வந்து புதிய வாகனத்தை வாங்கணும், பழைய வாகனம் வாங்கக்கூடாது. லாபஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருந்து உங்களுக்கு குரு உங்கள் ராசியை பார்க்குறனால வந்து நல்ல ஞானத்தை பெறுவீங்க, தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரையை செய்வீங்க, நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீங்க. துலா ராசியில் பிறந்தவங்க ஒரு முறை வந்து ஆலங்குடி சென்று விட்டு வந்தால் பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நல்ல யோகத்தை பெற முடியும் அப்படிங்கிறது உறுதி. ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான், ஓடி போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. ஸோ அப்படின்னா ஒரு வெளியூரில் போய் பொழைச்சிட்டு திரும்ப ஊருக்கு வரவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார், அதே போல் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இது ஒரு கிஃப்ட்டு. அதனால் துளாராசிக்காரங்க இந்த வருஷம் நிறைய பாப்புலாரிட்டி கிடைக்கும், ஃபேமஸ் ஆவாங்க, ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ், ஒரு முக்கியத்துவம், எங்கே போனாலும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த பணங்கள்லாம் திரும்ப கைக்கு வந்து சேரும் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால. செல்வாக்கு சொல்வாக்கு உயரும், வீடு கார் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதற்கு லோனும் கொடுப்பாங்க. ஸோ வீடு 5ஆம் குரு பகவான் 5ஆம் பார்வை பார்க்கறதுனால உற்சாகம் பிறக்கும், நாட்பட்ட நோய் முழுமையாக குணமடையும், கணவன் மனைவிக்குள்ள காதல் வந்து கணவன் மனைவி வந்து இனிமேல் லவ்வர்ஸாக மாறிடுவாங்க, அந்தளவுக்கு நேரத்தை ஒதுக்குவாங்க, அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் வெற்றியடையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு 100% குழந்தை பிறக்கும், IVF IUI முறையில் கூட. கடன் படிப்படியாக குறையும். குருவின் 9ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால துலாம் ராசிக்காரங்க ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஸோ காதல் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, தெய்வ அனுக்கிரகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. தொழில் செய்கின்ற துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடு போட்டு வெற்றி அடையக்கூடிய காலமாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸான நபர், விசுவாசமான நபர்கள் வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக தேடி வரும். மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும். ஐடி வேலையில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்ணை மூடிட்டு போயிடுங்க. 9ஆம் இடத்தின் குரு பார்வை, 9ஆம் இடத்தில் குரு இருப்பது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அற்புதமான ஒரு காலம். ஸோ ஐடி துறையில் இருக்கவங்க வெளிநாட்டுக்கு வேலை கிடைச்சா போயிடுங்க. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க PR சிட்டிசனுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பொற்காலம். விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திரன் நீச்சம், மெடிடேஷன் எப்போவுமே நல்லது, இல்லைன்னா எந்த ஜோசியர் சொன்னாலும் கேட்க மாட்டேன். வைத்தீஸ்வரன் சரணாகதி அடைவது, இடது பக்க தேக ஆரோக்கியம், அடைப்புகள், பாதத்தில் சிறு பிரச்சனைகள், கூட இருப்பவங்க தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணக்கூடியது, வாகனத்தில் அதிகமாக விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதனால் குலதெய்வத்தை கண்டிப்பாக பார்த்து விட்டு வருவது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை தரும். திருமண தடைகள் கண்டிப்பாக நீங்கும். அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக டப்புன்னு நடக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நிறைய செலவுகள் வந்தாலும் அதற்கேற்ற நல்ல கடன் அமைப்பெல்லாம் உங்களுக்கு தானாக கிடைக்கும். அதெல்லாம் சுபவிரயமாக மாறும். இந்த காலகட்டத்தில் வீடு நலம் சொந்த பந்தம் ஒரு சின்ன ஒரு 4 சென்ட் கூட இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்கள நிறைய வாங்குவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செய்வீங்க. தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் ஏதாவது தடைகள் இருந்தால் காரிய சித்தி மாலையை சொல்ல சொல்ல அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் ஏதாவது மன வருத்தம் இருந்தால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை பிள்ளை பேரு குழந்தைகள் பேரையும் சொல்லிட்டு படித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சொத்து பாதிப்பில் ரொம்ப கோர்ட்டு கேஸுன்னு 10 வருஷம் சண்டையெல்லாம் போயிருப்பீங்க. திடீர்னு யாரோ ஒரு ஃப்ரெண்டோ ஒரு உறவுக்காரோ வந்து மத்தியசம் பண்ணி முடிச்சு கொடுப்பாங்க. சந்தோஷமாக முடிச்சுக்கோங்க. மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சகம் பெரிய வெற்றியை பெறும். கண்டிப்பாக தேவையில்லாதவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டம், பெரிய அளவுக்கு வெற்றிகளை டக்குன்னு ஏற்படும். கண்டிப்பாக பணம் வருது. ஸோ விருச்சக ராசிக்காரர்களுக்கு பணம் வந்தாவே ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. திடீர் பேர் புகழெல்லாம் வரும். கரெக்டாக இருந்துட்டாலே பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இல்லை. தேக ஆரோக்கியமும் வாகனமும் கவனம். அதாவது எனக்கு எப்போ நல்லா இருந்திருக்கு இப்போ சரியில்லாமல் இருக்கிறதுக்குங்கிற மாதிரி பல யோசனைகள் அவர்களுடைய மனதில் இருந்துட்டுருக்கும். ஏன்னா குரு கெட்டு போயிடுச்சு. நீங்கள் கெட்டது சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது, நல்லது சொன்னாலும் ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலை வந்து அவர்களுக்கு இருந்துட்டுருக்கும். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பழகினங்காட்டி பெரிய விஷயங்கள் கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் டென்ஷன் ஆகும். பார்க்கிங் கிடைக்கல, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டு பார்க்கிங் மட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால இவங்க ட்ரிகர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணவர் வீடு பெருசா, என் வீடு பெருசு, எங்கள் அப்பா அம்மா பெருசு, உங்கள் அப்பா அம்மா பெருசு, என் தம்பி பெருசு, உன் தம்பி பெருசு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்குது. இவர்கள் பிரச்சனையாக பார்க்காம பிரச்சனையே இல்லாத விஷயத்தை வீட்டில் கொண்டு வந்து பிரச்சனையாக யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி தெய்வீக வழிபாடு இவர்களுக்கு மேலும் மேலும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும்.
எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது கூட பார்த்தியா நான் அப்போவே சொன்ன கூட்டம் பார்த்தியா 12 மணிக்கு மேலே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் அந்த தடைகள் வந்து இவர்களுக்கு ஏற்பட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய படிப்பில் கவனமாக இருக்கணும், அவங்க செல்ஃபோனில் கவனமாக இருக்கணும். என்ன மெசேஜ் பண்ணுறாங்களோ அது ஒரு விஜிலன்ஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இல்லை என்றால் அவங்க பாட்டுக்கு இவங்களுடைய ஃபோன் எடுத்து நோண்டின்னு இருப்பாங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பணம் கொடுத்தல் வாங்குதல், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நேர்முக எதிரிகள் யாருங்கிறத கண்ணுக்கு தெரிய வரும். முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசியிருந்தவங்க நேர்முக யாருங்கிறது தெரிய வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்களில் கவனமாக அந்த வில்லங்கங்கள்லாம் படிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் அது பின்னாடி அவர்களுக்கு யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகன் வழிபாடு அவங்களுக்கு வெற்றியை தரும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குருபான் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இன்னொன்று வந்து உங்களுடைய ராசிக்கு 2, 5 கூட 8ஆம் இடத்துல போகிறனால வந்து வயிறு உபாதைகள் அதிகமாக இருக்கும். அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் காரமான உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. வேலை செய்கிற இடத்துல வேலை போல் அதிகமாக இருக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேரன்னு சொல்லி போகக்கூடாது. அப்படி சேர்ந்தால் கொஞ்ச நாள் வந்து வேலை கிடைக்காமல் போயிடும். சில நாள் வந்து சில மாதங்களே வேலையில்லாத சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுற திருமணத்துக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வந்து ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த 2 மாதங்களை வந்து எதிர்பாராத விதமாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு மாதங்களை வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை. குழந்தைகளை ரொம்ப கண்டிக்காதீங்க. கண்டித்தால் வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கெடும். இல்லைன்னா அவர்கள் வேறு உங்கள் மீது வெறுப்பை காட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னு இருக்குது. உங்கள் பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இல்லாமல் பணத்தில் வந்து திருடப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இன்னொன்று வந்து வீட்டில் இருக்க தங்க வெள்ளி நகைகளை கூட நீங்கள் வந்து பத்திரமா பாதுகாக்கணும். மற்றவர்களுக்காக ஜாமீன் போடக்கூடாது. போட்ட அந்த பணத்தை நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி நீங்கள் வந்து தொழில் செய்வதை தவிர்க்கணும். இருக்கிற தொழிலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை மாத்திரம் பண்ணிட்டால் போதுமானது. அதிகமாக கூட்டங்கள் உள்ள இடத்துல போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறப்போ வந்து சில சிக்கல்கள் ஏற்படும். அதனால் என்ன பண்ணுவீங்க, இந்த தெய்வத்தை திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க, இல்லைன்னா பெரியவர்களை திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் மேலும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வந்து முடிந்த வரை வந்து கூட்டம் அதிகமான கோயில்களுக்கு செல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து அவசியம் வந்து உங்களுடைய குருமார்களுக்கு, உங்களை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணி அவர்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அப்போது வந்து இந்த குருவால் வரக்கூடிய தோஷங்கள்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சென்று அங்கிருந்து 2ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாகவும் 4ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாகவும் 12ஆம் வீட்டை 5ஆம் பார்வையும் பார்க்கிறார். ஸோ இது வந்து 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் எதிரிகள், துரோகி இவங்கெல்லாம் உற்பத்தி ஆவாங்க. அவங்க வந்து முடியும் போது யாருன்னு தெரியும். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மணி ஸ்கேம்லாம் மாட்டிடுவாங்க. சதுரங்க வேட்டை படத்தில் வர மாதிரி 1 லட்ச ரூபாய் போட்டு 5 லட்ச ரூபா 6 மாதத்தில் எடுத்துடலாம் செட்டியார். இது வந்து ரேர் பீஸ் செட்டியார் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஏமாந்துருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். பேச்சில் நிதானம் தேவை. நோ கமிட்மெண்ட்டு. நல்ல நண்பர்களை கோபத்தால் இழந்து விடக்கூடிய காலங்கள். ஸோ நல்ல நண்பர்கள் இழந்து விடுவார்கள். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சண்டைகள் வரும், ஈகோ கிளாஷ் வரும். 12ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால ஸோ ஈகோ வராமல் தவிர்த்திருக்க வேண்டும். கமிட்மெண்ட் கொடுத்தா ஹானர் பண்ணும். இப்போ கணவர் வந்து விருச்சிக ராசினா ஒய்ஃபை சினிமா கூப்பிட்டு போகிறோன்னா திடீர்னு ஆஃபீஸில் மேலதிகாரி வேலை கொடுத்தாருனாலும் ஃபோன் பண்ணி சொல்லிடணும். இவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. இல்லை நாளைக்கு பார்த்துலான்னாங்கன்னா அதுலேருந்து ஒரு வாரம் பத்திரகாளி வேடம் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா ஹானர் பண்ணணும். ஸோ குரு 7ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மீறி கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைக்கும். விமர்சனம், இவர்களை பற்றிய விமர்சனங்கள் வெளிவரும். அதிக செலவுகள் ஏற்படும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால லோன் போட்டு வீடு கட்டுறது ஒரு அற்புதமான அமைப்பு. இல்லை லோன் போட்டு நிலம் வாங்கலாம், அல்லது பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கலாம். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உடல் சோர்வு விலகும். 4ஆம் இடத்துல எனர்ஜி வரும். ஸோ குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிகளை எவ்வளோ சண்டை வந்தாலும் இரவு 8 மணிக்குள்ளே சமாதானம் ஆகிடும். திடீர் பயணங்கள் வரும். புதிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தை பொறுத்தவரை வாழ்நாள் எண்ணிக்கை, வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். பழைய கடன்கள் சரியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை புகழ் அதிகமாக இருக்கும். கம்பெனி மாறுவதை பற்றி யோசனை பண்ணி பண்ணணும். கம்பெனி உள்ள விஷயத்தை எதுவுமே பேசக்கூடாது. தனுசு கஞ்சன்னு ஒரு சுக்கரஸ்தலம் பிரமாதமான லைஃப்பை மாற்று. தனுசு ராசி கணவனாக இருந்தால் மனைவியிடத்தில் வெள்ளை கொடி காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடத்தில் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வதும் தான் சூப்பர். மற்றபடி எல்லாமே அற்புதமாக இருக்கும். அதே சமயம் சுபகாரியெல்லாம் டக்குன்னு நடக்கும். அதிகமான நகை, வண்டி வாகனங்கள், அதிகமான கன்ஸ்ட்ரக்ஷன், அதிகமான இன்டீரியர், அதிகமான முதலீடுகள் செய்யக்கூடிய ராசியில் தனுசு வருவது தான் விசேஷம்.
அதே போல் தைரியம் ஏற்படும். பாஸ்போர்ட்டெல்லாம் ரினிவல் டேட்லாம் பார்த்து வச்சுக்கணும். அதே போல் லைசன்ஸோடைய ரினிவல் டேட்டு எல்லா டேட்டையும் கரெக்டாக வச்சுக்கணும். வண்டியில் இன்சூரன்ஸ் டேட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். அதே போல் தைரியம் ஏற்படும். டக்குன்னு ரொம்ப பயந்துருப்பீங்க, அதெல்லாம் மாறிடும். நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் அமைப்பெல்லாம் ஏற்படும். ரத்தபந்த உறவுகளுடன் டக்குன்னு வல்லுன்னு விழலாம் கூடாது. எல்லாமே அள்ளி செய்யக்கூடியவர்களே தனுசு தான். அதே சமயம் ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஏதோ ஒரு ஃபோன் பண்ணி இவங்களுக்கு சொல்லலைன்னு போட்டு அவங்கள போட்டு காதில் ரத்தம் வர வரைக்கும் கடித்து கொதறி துப்பி ஐயோன்னு சொல்கிறதுக்குள்ள ஃபோனை வச்சாலும் திருப்பி எடுத்து திட்டி, திருப்பி ஃபோனை வச்சாலும் கத்தி, அந்த ஃபோனே சுவிட்ச் ஆகிற வரைக்கும் கத்தி, இதெல்லாம் பண்ணுவார்கள். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள. உறவுகள் விஷயத்தில் கவனம். பெரிய முதலீடுகள், பெரிய அனுகூலம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்தில் திடீர்னு நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நல்லாக இருக்கும். அந்த சமயத்தில் ரொம்ப ஓவர், நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், எனக்கு இது பிடிக்கும், இந்த கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையோ இல்லை பொண்ணோ எகிரி குச்சி ஓடுற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஓவர் பொசிஷன், ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்க்காமல் இருந்தால் எல்லாமே அனுகூலம் ஏற்படும். அற்புதமான காலகட்டம். கொஞ்சம் எமோஷனல் பிரேக்கப் மட்டும் இல்லை என்றால் தனுசுக்கு நிகர் இந்த வருஷம் வேறு யாரும் இல்லை. தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஸ்பீடு எதிர்பார்ப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின், அதை விட ஃபாஸ்ட்டு ஃப்ளைட்டு, அதை விட ஜெட்டு இல்லை ப்ரைவேட், அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சாகணுமே அப்படிங்கிற ஒரு துடிப்பில் வந்து அவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சேர்ந்த இந்த பசி எடுக்கிறவனை தேடுவாங்கிற மாதிரி கரெக்டாக அதுக்கு தகுந்த நண்பர்களும் இவர்களுக்கு அமையறக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடிப்படை கல்வியில் கொஞ்சம் தடங்கள் இருந்துருக்கும். வீடுகளை புனரமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்துருக்கு. பழைய வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருக்கு சின்ன சின்ன பிரச்சனை, அதாவது நான் இங்கே வேலையை பார்ப்பேனா இல்லை வீட்டை பார்ப்பேனா அப்படிங்கிற கேள்வியில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இவங்க தான் நிறையா பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. யார்ட்டையாவது ஒரு விஷயத்தை ஒப்படைச்சோம்னா அவர்கள் மூலமான செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் இவர்களுக்கு உதவிகள் செய்வார்கள். நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நடக்கும். கனவுகள் மூலமாக, இன்ட்யூஷன் மூலமாக சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தோன்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தாமாக யாராவது முன் வந்து அறிவுரை சொல்கிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை என்பது தேவை. வெளிநாடு, விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஐயோ ஃபோனை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு யோசிப்பாங்க. உங்கள் ஃபோனை இல்லை, உங்கள் ஃபோனை தான் வச்சுட்டு வந்துட்டேன், என் கையில் கொடுத்தீங்களேங்கிற மாதிரி மற்றவர்களுடைய பொருளை எடுத்து எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இவர்கள்ட்ட நிறையவே இருக்குது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி போகிறதுனே தெரியாது. ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும். இன்ஜினியர் நம்பியோ அல்லது கன்ஸ்ட்ரக்ஷனை நம்பியோ நான் வெளியூரில் இருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள். சென்னைக்கு மிக அருகாமையில்னு சொல்லிட்டு எங்கேயாவது இடம் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம், குலதெய்வ வழிபாடும் குரு வழிபாடும் வெற்றி வழிபாடாக அமையும். தனுசு ராசிக்கு இதுவரை 6ஆம் இடத்துல இருந்த குருபான் இப்போ வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றார். உங்கள் ஆரோக்கியத்துக்கு இருந்த குறைபாடுகளுக்கெல்லாம் நல்ல மருத்துவம் கிடைச்சி நல்லா தீர்க்க ஆயுளும் தீர்க்க ஆரோக்கியமும் பெறுவீங்க. இன்னொன்று 7ஆம் இடத்துல குருபான் வரனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் போட்டிருந்த அந்த பிரச்சனைகள் விலகி நல்ல தொழில் போட்டியில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீங்க. தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. ஏன்னா தாய் தந்தையருக்கு வந்து மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் ஏற்படும். அதனால் சிறிது அக்கறை தேவை. படிக்கிற மாணவர்கள் நன்றாக ஊன்றி படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருந்து குரு உங்கள் ராசியை பார்க்குறார், சனி உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் உங்கள் ஒரு பக்கம் தெய்வ பலம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் திருஷ்டியும் அதிகமாக இருக்குது. இதில் இதுவரை திருமணமாகாத இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதில் முக்கியமாக மூலம் நட்சத்திரம், பூராட நட்சத்திரங்கள்லாம் பலவிதமான தோஷங்கள் சொல்லி பிரச்சனைகள் ஏற்பட்டு தடைப்பட்ட திருமணங்கள்லாம் இனிமேல் எந்த பிரச்சனைகளும் தீர்ந்து திருமணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க மேலும் நன்மையை பெறுவதற்காக, நல்ல யோகத்தை பெறுவதற்காக அவசியம் ஒரு சனிக்கிழமை அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செஞ்சு வெற்றிலை மாலை, துளசி மாலை போட்டால் ஓரளவு போதுமானது. பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் அல்லது நல்ல தீபம் வைத்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியே ராசிக்கு 7ஆம் இடத்தில் செல்கிறார். அங்கிருந்து 5ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக ராசியும், 9ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ 7ஆம் இடத்தில் குரு இருந்தால் செல்வாக்கு உயரும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஒத்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
பார்ட்னர் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். தனுசு ராசி பெண்ணாக இருந்தால் கணவர் ரொம்ப அன்பாக இருப்பார். தனுசு ராசி கணவராக இருந்தால் மனைவி இந்த டைமில் அன்பாக இருப்பாங்க. ஸோ மனைவியும் அன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பாக இருக்கும். பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். பாப்புலாரிட்டி, ஒரு புகழ் கிடைக்கும். குருவின் வெளிச்சமே படும் பொழுது இந்த மீடியா வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கலைத்துறையினர்களுக்கு இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும். சொத்து பிரச்சனை தீர்வுக்கு வரும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் கூட ராசியை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் அழகு இளமை கூடும். குண்டா இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட அதெல்லாம் நடக்கும். மன சஞ்சலம் விலகி புது உற்சாகம் பிறக்கும். குரு பார்வை 3ஆம் இடத்தை பார்ப்பதால் 9ஆம் பார்வையாக அதுவும் பார்ப்பதால் சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும். பொறுப்புகள் ப்ரமோஷன் கிடைக்கும். சொந்த ஊரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் இருப்பவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். வெற்றிகள் கிடைக்கும். குரு பார்வை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்தில் இருக்கிறனால தொட்ட காரியங்கள் துலங்கும். சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புது டெவலப்மெண்ட் உண்டு. வியாபாரத்தில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு லோன் கிடைக்கும். வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நல்ல எம்ப்ளாய் கிடைப்பாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கராக மாறுவீங்க. உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். ப்ரமோஷன் சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு. மகர ராசிக்காரர்கள் திருவெண்காடு புதஸ்தலத்தில் போகிறது வாழ்க்கையில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடிக்கடிக்கு போகணும். மகர ராசிக்காரர்களுக்கு 6இல் குரு வருகிறார். 3க்கும் 12க்குரிய 6இல் வருவது யோகமாக இருந்தாலும் முதுகுத்தண்டுவிடம் அடிவயிறு கழிவு பாதையில் சிறு உபத்திரம் பார்த்து பிரபலமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள், பெரும் புகழை பெற்றிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளும். அதே போல் வாகனத்தில் அதீத கவனம். பணம் கொடுக்கல் வாங்கலில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 8 வருஷமாக படாத பாடு படுறேன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்கள் விசிட்டிங் கார்டை அடித்து கொண்டு அதில் நீங்கள் என்ன தொழில் என்றது ஃபில்அப் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு டிசைன் போட்டுக்கலாம். தொழில் நிச்சயமாக கிடைக்கும். சுபவிரயம் ஏற்படும். வீட்டில் நிலம் வீட்டில் 10 வருஷமாக இருக்கும் பெயிண்ட் அடித்து அதெல்லாம் மாறும். பொருள் சேர்க்கை ஏற்படும். சின்னதாக அந்த காலத்தில் இருந்த டிவி கிடச்சிருக்கும், கலைஞர் கொடுத்த டிவி, அதெல்லாம் மாற்றி உங்களுக்கு பிடிச்ச இப்போ டிஜிட்டல் டிவி, எந்த டிவி இந்த டிவியெல்லாம் வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். திருமண தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். 2இல் ராகு இருந்து 8இல் கேது இருப்பதனால் கண்டிப்பாக வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடாது. வித்தைகள் காட்டினீங்கன்னா எங்கேயுமே அடிப்படாது, தலை தான் அடிப்படும். தலை அடிப்பட்ட பிறகு அப்புறமா என்ன ஆகும்? அந்த அளவுக்கு இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, சூரியன் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நம்மளுடைய தேவையில்லாத நினைவாற்றலை கெடுக்குமா. அதனால் இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் பெற்றோர்கள் அதை வேண்டுகோளாக வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் கண்டிப்பாக தூக்கமின்மை திடீரென்று ஏற்படுமோ. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது ஏதாவது நினைவுகள் வைக்கிறது, நைட்டு ஃபுல்லாக ரீல்ஸ் பார்க்குறது, நைட்டு ஃபுல்லாக யூடியூப் பார்க்குறது. ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்து நல்ல தூக்கம் கொண்டாலே மகரத்துக்கு யோகம் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். சனி பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்பட்டது உங்களுக்கு விசேஷம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு குரு பயிற்சி 2025. எப்போவுமே இவங்க மிஸ்டர் பர்ஃபெக்ட்னுவாங்க. கரெக்டாக எல்லா விஷயத்தையும் செய்யணும். கரெக்டாக 10 நாளைக்கு முன்னாடியே பெட்டிக்கிட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஊருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் 2.5 வருஷம் கணக்கு எடுத்துக்கோங்க. அவங்க என்ன தான் தலைகீழாக நின்னாலும் லேட்டாக தான் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று இவர்கள் இல்லை மற்றவர்கள் மூலமாக இந்த காரியங்கள் நடக்கும். இல்லாத பொறுப்புக்கு என்ன எதுக்கு போய் பிரசிடென்ட் ஆகினீங்கிற மாதிரி அந்த ஃப்ளாட்லேயோ இல்லை அந்த இடத்துலையோ இவர்களை முன்னிறுத்தி சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, ஆனால் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி நிறைய பேர் தள்ளி விடுறதுக்குண்டான வாய்ப்புகளில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம தான் லேட்டாக போனோமே, நீங்கள் திட்டு வாங்குவோமா சாரின்னு சொன்னால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்போவுமே விஐபி லேட்டாக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒருத்தர் ஒத்து உதறதுக்குண்டான வாய்ப்புகள். தப்பை கூட சரின்னு பழகி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். மகர ராசிக்கு முதல்ல 7.5 சனி விட்டதே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்கிற மாதிரி. 2ஆம் இடத்துல பேச்சில் கவனம் தேவை. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவர்கள், அதுவும் குறிப்பாக அரசியல் ஏதாவது இருக்கிறவர்கள் அல்லது ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறவர்கள் பேசும்பொழுது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பேசணும். யதார்த்தமாக பேசி அது வேறு விதமான பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். கெட்டது நல்லதாகும், நல்லதுன்னு நினச்ச விஷயம் கெட்டதாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், அதாவது எதிர்பாராத பணவரவுகள் வரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்க ஒன்று வாங்கலான்னு போனால் வேறு ஏதாவது ஒருத்தர் வாங்கி கொடுக்கறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள்லாம் காணக்கூடிய சூழ்நிலைகள் மகர ராசி அன்பர்கள் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி இதுவரை 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறப்போ உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி தொழில் விருத்தி செய்வீங்க. இன்னொன்று கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்.
கடன் வாங்கினாலும் விரைவில் அடைச்சிடலாம். அதனால் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வெளிநாட்டு வேலை விரும்புகிறவர்களுக்கு வெளிநாட்டு வேலை அழகாக ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரணும்னு நினச்சாலும் விரைவில் அது நடக்கும் அப்படின்னு இருக்குது. இன்னும் இந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால தொழில்துறையிலேருந்து புதிய முயற்சிகளை செய்யலாம், புதிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம், புதிய மாற்றங்களையும் செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப சந்தை குருவோட பார்வரனால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். நீங்கள் மற்றவர்கள்ட்ட குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுகிறப்போ தேவையில்லாத விவாதங்களை மாத்திரம் தவிர்த்துட்டா போதுமானது. 6ஆம் இடத்தில் குரு இருக்கிறப்ப வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்றதை தவிர்த்து விடுவது நல்லது. 3ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருந்து அந்த வீட்டுக்குடைய குரு அந்த வீட்டுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நீங்கள் தெய்வஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும், வெளிநாட்டு போகக்கூடிய யோகமும் இருக்கிறது. இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சியாகத்தான் இருக்குது. ஏன்னா 3-6 கூட 6ஆம் இடத்துல போகிறது ஒன்றும் பெரிய தோஷங்கிறது கிடையாது. ஆனால் எல்லாமே சிறிது கால தாமதப்பட்டு நடக்கும். இன்னொன்று கடன் வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி எல்லா விஷயங்களும் நடக்கும். இந்த குரு பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்டி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் பிள்ளையார்பட்டு போயிட்டு வாங்க. நிச்சயமாக காரிய தடைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3-12 குடைவர் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். குரு 6ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால ஸ்தான பலம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், வேலைப்பளு அதிகமாக இருக்கும். உங்களை பற்றி வீண் வதந்திகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பகை ஏற்படும், கவனம் தேவை. வழக்குகளில் கவனம் தேவை. இல்லை என்றால் சாதகமாக இல்லாமல் அசாதகமாக முடிந்துவிடும். பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை. ட்ரையாங்கிள் பிரச்சனை வரும். அதாவது மகர ராசிக்காரங்க ஒருத்தங்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அதை போய் அவங்க சம்மந்தம் யாரை பற்றி சொன்னாங்களோ அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க ஏப்பா இப்படி சொன்னான்னு கேட்பாங்க. இல்லையா நான் சொல்லியம்பாங்க, உட்கார வச்சு பேசுவாங்க, எம்பாரசிங் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பிரச்சனைலாம் மாட்டக்கூடாது. இதனால் மன உளைச்சல் ஆகும். இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும். வாகன பழுது ஏற்படும், விபத்து கிடையாது, பழுது ஏற்படும், வாகன செலவு ஏற்படும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும். பல வகைகளில் பணவரவு ஏற்படும், தாம்பத்தியம் இனிக்கும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதனால வேலை ப்ரமோஷன் கிடைக்கும், பதவி தேடி வரும், சொந்த ஊரில் செல்வாக்கு கூடும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை ஏற்படும். ஏன்னா இந்த டைமில் அதுக்கு உண்டான ப்ராசஸ் அதிகமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பதனால வீடு வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டுவது, சொத்து வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். தொழில் முதலீடு சிறப்பாக இருக்கும். வங்கி கடன் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் மகர ராசிக்காரங்க வேலையிலேருந்து வேலைன்ற இடத்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து தொழில் பண்ணணுன்ற ரிஸ்க் எடுத்தாங்கன்னா இந்த டைம் நல்லதாக இருக்கும். அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவரை நம்பி அகலக்கால் வைக்க வேண்டாம். தொழில் போட்டி அதிகரிக்கும், கஸ்டமர் எண்ணிக்கை கூடும். வேலையில் இருக்கவங்களுக்கு டெய்லி வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும், உயரதிகாரிகள் பாராட்டுகள் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். மீடியாவில் இருக்கவங்களுக்கு இதை விட ஒரு அற்புதமான டைம் கிடையவே கிடையாது. அதுவும் குறிப்பாக வில்லன் ரோலில் நடிக்கிறவங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்க குரு மெயின் வில்லன் ஆக்கி விட்டுருவார். கும்பம் எப்பொழுதுமே லைஃப்பில் திங்களூர் போயிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷம். சந்திரனுடைய கோயில், நிறைய விஷயத்துக்கு ஏற்றம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் என்னதான் 5ல் குரு இருந்தாலும் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கைப்பட்ட இடத்திலெல்லாம் மன வருத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறது நீங்கள் தான் முக்கியம். பிள்ளைகளுடன் டெய்லி தொடர்பில் கொள்ளக்கூடிய ராசியில் கும்பம் வரும். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்லாம் இருந்தால் திடீர்னு டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனம். கோளர் பதிகத்தை சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் அல்லது கேட்கக்கூடிய ராசிக்காரர்கள் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை கேட்பதோ சொல்வதோ நன்மை. மற்றபடி எல்லா விதத்திலும் ஏற்றம், லாபம், சந்தோஷம், அனுகூலம். முதலீடுகளுக்கு குறைய இருக்காது. அசைய பொருள் சேர்க்கை அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். எல்லா விதத்திலையும் வசதி, வாழ்க்கை, டெவலப்மெண்ட்டு, புது முதலீடு, புது பொறுப்புக்கு வர்றது, புது கௌரவத்துக்கு வருவது, திருமணத்தடை, உத்தியோகத்தடை, புத்திர சந்தான தடை, எல்லா தடை எல்லாமே கரெக்ட். ஆனால் தேகாரோக்கியம் இல்லை என்றால் இதெல்லாம் அனுபவிக்கிறது கஷ்டமாக. எனவே உடற்பயிற்சி அதிகமாக எடுக்க வேண்டும். ஜென்மசனி விலகிடுச்சுன்னு சோம்பல் வரக்கூடாது. உடற்பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வயிறு அந்த கோஆப்ரேட் பண்ணாது. வயிறு கோஆப்ரேட் பண்ணாதனால சுகர், பிபி எல்லாம் டெவலப் ஆகிடும். அதே போல் கண்டிப்பாக 5ல் குரு எல்லா விதத்திலும் விசேஷம் இருந்தாலும் குழந்தைகளுடன் மன வருத்தத்தை ஏற்படுத்தாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். குழந்தை இடத்தில் நல்ல தாயாக, தந்தையாக இருப்பதை விட நல்ல தோழனாக, தோழியாக மாறிக்கொண்டால் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஏற்றத்தை. குரு பயிற்சி 2025 கும்பராசி. வெறும் குருவை மட்டும் வச்சு பார்க்குறதா இருந்தால் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லிடலாம்.
மற்ற கிரகங்களை இணைத்து பார்த்து பலன் சொல்லும்பொழுது தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க் உங்களுக்கு வரும். அதாவது என்னென்னா, கணவர் மனைவியுடைய ஆரோக்கியத்திலையும் மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மற்ற கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது, குருவை வைத்து பார்க்கும் பொழுது எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் என்னென்னா, இவங்ககிட்ட இந்த வார்த்தையை சொன்னால் எப்போ அப்படின்னு அந்த ஒரு இழுத்து அந்த கேள்வியை வந்து கேட்பாங்க. தூரத்தில் ஒரு மஞ்சள் கொடியை கட்டி எல்லாரும் வர மாதிரியே இருக்கேங்கிற மாதிரி சூழ்நிலை எப்போ தெரியும் அப்படின்வாங்க. ஸோ இந்த வருஷ கடைசியில் கண்டிப்பாக உங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, 4 பேர் பேசினாலே இரிட்டேஷன் ஆகும். நல்லது சொல்ல வந்தாலே ஒரு டென்ஷன் ஆவாங்க அவங்க. அதாவது உங்களுக்கு நல்ல காலம் பிறகுது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் இவர்களுக்குடான முதல் குணாதிசயங்களாக இருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சில மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து காணக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் நல்லதும் பேசுவாங்க, எதிர்மறையாகவும் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் கலந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய பலன், என்னுடைய கணிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 60-40 எடுத்துக்கொள்ளலாம். 60% சூப்பராக இருக்குது, 40% இவங்களுடைய குணாதிசயங்கள்லேருந்து கொஞ்சம் மாறி அடிப்பட்ட மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு எஃபெக்ஷனில் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி என்பர்களுக்கு இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசிக்கு இதுவரையில் 4ஆம் இடத்துல இருந்த குருபான் இப்போ வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடங்கிறது புத்தி ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம். இதுவரை பூர்வ புண்ணிய சொத்துக்களை அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நல்ல தனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஏன்னா தனாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல வந்து தன வாய்ப்பும் இருக்குது. தொழில்துறையிலேருந்து நல்ல முன்னேற்றம் இருக்குது. தொழில்துறைக்காக வந்து புதிய இடங்களுக்கு மாற்றலாகி போவீங்க. அதில் நல்ல சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். புது தொழில் தொடங்க விரும்புகிறவர்களுக்கு இப்பொழுது தாராளமாக புது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இருக்குது. அதற்குரிய ஃபண்டிங் வந்து உங்களுக்கு கடன் எதிர்பார்த்தால் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணமாகாத அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். பல வருடங்களாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்கி கொண்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுவரை எவ்வளவோ மருத்துவம் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இப்போ வந்து குரு பயிற்சியின் மூலமாக மருத்துவம் பண்ணாமல் தானாகவே குழந்தைக்கு பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள், சலசலப்புகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். முடிந்தவரை வந்து ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து பேசினால எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். லாபஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது, அதனால் வந்து நல்ல லாபம் கிடைக்கும். உங்களை விட உங்கள் மூத்த சகோதரனுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு இதுவரை திருமணம் ஆகவில்லை என்றால் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். படித்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அது கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீட் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு நீட் எக்ஸாம் வந்து வெற்றி பெறுவீர்கள். இலவசமாக மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேலும் நன்மைகளை பெறுவதற்காக குலதெய்வ வழிபாடு வியாழக்கிழமைகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவ்வாறு செய்தால் வருடம் முழுமைக்கும் அடுத்த குரு பயிற்சி வரையிலும் நல்ல யோகத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறது உறுதி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் அதிபதி லாபாதிபதி 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து 9ஆம் வீட்டை 11ஆம் வீட்டை பார்க்கிறார். ராசியை பார்க்கிறார் சிறப்பு பார்வையாக, அது ரொம்ப விசேஷம். 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால ஸ்தான பலம், ஹெல்த் நல்லாயிருக்கும், மைண்டு ஹாப்பினஸ் இருக்கும், அனைத்தும் சந்தோஷம். எக்கனாமிக்கல் growth உண்டு, பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். இவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் அது அப்படிங்களா சார், ஓகே சார்னு கன்சிடர் பண்ணுவாங்க. கோர்ட்டு வழக்கு சாதகமாக முடியும். கணவன் மனைவி அன்னோன்யம் அதிகரிக்கும். 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால காதலர்களாக மாறுவாங்க. கும்பராசிக்காரர்கள் ஒன் சைடு லெவல்லாம் டபுள் சைடு லெவலாக போவோம். ஸோ காதலே பிடிக்காதன்றவர்களுக்கெல்லாம் ஒரு காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருக்கின்ற கடன் அடையும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். குரு பகவான் ராசிக்கு 9ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் உண்டு. உடல் பருமன் குறையும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசி 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அவர் வழி உறவினர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். இதுவரை வறண்டிருந்த பாலங்கிணத்தில் கூட தண்ணி வருன்ற மாதிரி நல்லாயிருக்கும். பேங்க் பேலன்ஸ் உயரும். விஐபி கான்டாக்ட் உதவி செய்கிறவர்கள். குரு பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றம், அதிகமான லாபம், புதிய முதலீடுகள் செய்வீர்கள். சகோதரர் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பேச்சுவார்த்தை இல்லாத சகோதரர்களாக மீண்டும் பேசுவாங்க. பார்ட்னர்ஷிப்பில் கிஃப்ட் கிடைக்கும். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு 2 பேரும் சேர்ந்து முன்னேற்றம் ஏற்படும். அரசியலில் பதவி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடு பிஸ்னஸ்லேயே தான் போடணும். சம்பாதிச்ச பணத்தை நிலம் வீடு போடாதீங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட பிரிஞ்சு போனவங்க கூட திரும்ப இப்போ சலூன் கடையில் இருக்காங்க அப்படின்னா திரும்ப போனவங்களாம் கூட திரும்ப வாடிக்கையாளர்களாக மாறுவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு பொன்னான காலம். மீனராசிக்காரர்கள், உங்களுக்கு குரு தான் அதிபதி, அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு குரு ஜென்மத்துக்கு குரு அதிபதி, 10ஆம் இடத்துக்கும் குரு அதிபதி.
4ஆம் இடத்தில் போய் தோஷம் பெற்றாலும் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். தொழில் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். தைரியமான ரிஸ்க் எடுக்கலாம். எந்த விதமான ரிஸ்க்கு தொழில் சம்மந்தமாக எடுக்கலாம். மரண பயம் நீங்கும். உடற்பயிற்சியெல்லாம் ரெகுலராக ஸ்ட்ரெச்சிங் கண்டிப்பாக கற்றுக்கணும். இல்லைனா கை பிடிக்குது, ஃப்ரோஷன் சொல்கிறாவது, சுளுக்கு வருதெல்லாம் வரும். தினமும் கண்டிப்பாக உடற்பயிற்சி. ஜென்ம சனி, அடிவயிறு, முதுகுத்தண்டுவடம், பாதம், நகம் கூட உள்ளே போய் வளர்ந்து கெடுக்குமா. கோணக்கு மாலெல்லாம் நகம் வளரும். ஷூவெல்லாம் கட் ஷூ, இந்த ஷூவெல்லாம் போடாமல் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். செருப்பால் பிரச்சனைகள் வரும். அதே சமயம் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். தெய்வ காரியங்கள் அதிகமாக செய்வீர்கள். தெய்வ திருப்பணிகள் செய்வீர்கள். தொட்டதெல்லாம் மன வருத்தம் இந்த சனியால் ஏற்படுறத நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் வராது. இரத்தபந்த உறவுகளுடைய தேகாரிக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இரத்தபந்த உறவுகளை பற்றி யாராவது குடும்பத்தில் இருக்கவங்களோ சொந்தக்காரங்களோ ஏதாவது சொல்கிறத கேட்டு அப்படியே பாஞ்சி போகக்கூடாது. உறவுகளை கெடுத்துக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். கண்டிப்பாக விரயம் காட்டினாலும் அது சுப விரயம். வீட்டில் ஒரு ரூமுக்கு இன்னொரு ரூமை பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு 2 ரூம் இருக்கக்கூடிய வீட்டை 3 ரூமாக வாங்கி கட்டுறது, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது மேலே கட்டுறது, எல்லா விதத்திலும் ஏற்றம் நிச்சயமாக ஏற்படும். சூரியனார் கோயில், சூரியனார் கோயில் உங்களுக்கு அவ்வளோ விசேஷம் தரும். எப்பவுமே இந்த குரு பயிற்சி இல்லை, ஒரு பயிற்சிக்கும் சூரியனார் கோயில் போகிறது அவ்வளோ பலம், பெரிய அனுகூலம். அங்கே இருக்கிற விநாயகர்கிட்ட ஆரம்பித்து மற்ற தெய்வத்தை முடிப்பது சகல விதத்தில் வெற்றியும் அனுகூலம் தரும். உங்கள் வீட்டுக்கு தான் சனி விருந்தாளியாக வந்திருக்கிறாரு. உங்கள் அதிபதி தான் குரு. அவர் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு தொழிலோ, உத்தியோகமோ, படிப்போ, வியாபாரமோ சரியானால் மற்ற இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவும் பாசிட்டிவ் ஆகுவதை கண்கூடாக பார்க்கலாம். 2025 குரு பயிற்சி மீனராசிக்கு உண்டான பலன்கள். அதாவது 7.5 சனி வந்துருச்சு. ஜென்மத்தில் இருந்த ராகு 12ல் போயிடுச்சு, 6ல் கேது வந்துடுச்சு. நீங்கள் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஷாம்பு, 5 சோப்பு, 7 பாடி வாஷு, 8 பர்ஃப்யூமு, இப்படி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ ட்ரெஸ்ஸிலிருந்து எல்லா கலெக்ஷன்ஸும் இவங்ககிட்ட தான் இப்போ இருக்கும். எப்படியாவது ஒரு வகையில் விரயங்கள் உங்களுக்கு ஆயின்னு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நிறைய சேர்த்திப்பாங்க, நிறைய பொருட்கள் செய்யணும். 4ஆம் இடத்துல குரு இருக்கங்காட்டி ஜென்மகுரு 4ஆம் இடத்துல நிறைய பொருள் சேர்க்கிறது அப்படிங்கிறதுல இவங்களுக்கு யதார்த்தமாகவே அமையும். பார்த்தா இந்த ட்ரெஸ் பிடிக்கும்போது அந்த ட்ரெஸ் பிடிக்கும், அது பிடிக்கும்போது இது பிடிக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. ஃபோனை பார்த்தா கண்ணு வலிக்குது, குமிஞ்சா கழுத்து வலிக்குது, படுத்தா கழுத்து வலிக்குது, உட்காந்தா முதுகு வலிக்குது, அடுத்தது நடந்தால் கால் வலிக்குது, இப்படிங்கிற விஷயங்கள் இவர்கள் தொடர்ந்து இருப்பாங்க. இப்போ தான் நான் நெகட்டிவாக சொன்னாலே முதல்ல ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எல்லாரும் நெகட்டிவாக சொல்கிறாங்க, யாராவது ஒருத்தர் பாசிட்டிவாக சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா 7.5 சனி இருந்துட்டுருக்கேன்னு. நல்ல சூழ்நிலைகள் இவருக்கு வரும். வீடு வாங்குறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் அவர் சொன்ன காலகட்டத்தில் அந்த திருமண காரியங்கள்லாம் அவர்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கிறத பார்க்க முடியும். யார்ட்டையும் பேசும்பொழுது பழகும்போது கவனம் என்பது தேவை. 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது மற்றவர்களை உங்கள் பிரச்சனைக்கும் நீங்கள் மற்றவர்கள் பிரச்சனைக்கும் கலந்துக்காமல் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எக்காரணத்தை கொண்டு வேலைகளை விட்டுறாதீங்க. வேலையில் இருக்கிற முதலாளிக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்க வேணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசிக்கு இதுவரை 3ஆம் இடத்துல குருபான் இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் குரு வருவது அப்படிங்கிறது சுகத்தில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொன்று உங்கள் ராசிலே ஏற்கனவே சனி இருக்கார். சனி இருக்கிறனால வேலைப்பளு மிக மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கிறனால தூக்கம் சரியானது. ஏன்னா சனி சுகஸ்தான ராகு இருக்கிறனால தூக்கம் சரியான நேரத்தில் வராது. ஆனால் நல்லா தூங்கினாதான் உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு கட்டணும். இன்னொன்று உங்கள் ராசியில் சனி இருக்கிறனால சிலருக்கு வெளிநாடு யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். படிக்கின்ற மாணவர்களுக்கு தன்னுடைய ஊரை விட்டு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வெளியூர் போய் படித்தாலும் நிச்சயமாக நல்ல விதத்தில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் எதிர்பாராமல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை நழுவிடக்கூடாது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீட் எக்ஸாம் எழுதுறவர்களுக்கு கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது கேள்விகளுக்கு பதில் எழுதுகிறப்போ சிறு தவறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யோசித்து நன்றாக யோசித்து எழுதினால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். 4 மாணவர்களுடன் சேர்ந்து படிக்கிறத விட தனியாக படித்து
எழுதுபவர்களுக்கு நல்ல வெற்றி இந்த வருஷம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. படித்த மாணவர்களுக்கு வெளியூர்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. விவசாயிகளுக்கு இதுவரை நீங்கள் போட்ட போரெல்லாம் தண்ணி வரலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நாளில், இன்னும் சொல்லப்போனால் ஜலராசியில் சந்திரன் இருக்கிறப்போ போர் போட்டால் நல்ல குடிநீர் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கால்நடைகளுக்கு இருந்த நோய்களுக்கு நல்ல தீர்வு கிடைச்சி அவர்கள் கால்நடைகள், உங்கள் விவசாயிகள் வீட்டில் இருக்கிற கால்நடைகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கும் தீப வழிபாடு செய்தாலே பல விதத்தில் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறது உறுதி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் தடங்கள், இதுவரை இருந்த தடைகள் நீங்கும். செயலில் ஒரு புத்துணர்ச்சி, வேகம் கூடும். புதிய தொடர்பு, அதன் மூலமாக லாபம். மனதில் வெறுமை, ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வரும். உறவுகளில் கசப்பு வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நட்புகளில் வருத்தம், கோபம், அதன் மூலமாக சில வாய்ப்புகள் இழப்பு ஏற்படும். இரவு நேர பயணம் தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனம் யாராவது இரவல் கேட்டாங்க, கடன் கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது. இல்லைனா அவங்க வண்டியில் போய் ஒரு குத்திட்டு வந்துடுவாங்க. சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீடு மனை வாங்குவதில், விற்பனை செய்வதில் கவனம் வேண்டும். வாங்கும்போது டபுள் டாக்குமெண்ட் சொத்தை கொடுத்துருவாங்க. விற்பனை செய்தீங்கன்னா அடிமாட் ரேட்டுக்கு உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு பகவான் பார்வை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால பயணம் உண்டு, அதன் மூலமாக லாபம் உண்டு. செயல்திறன் ஓரளவு டெவலப் ஆகும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் முன்னேற்றம், சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட் உண்டு. வேறு நிறுவனங்கள்லேருந்து ஆஃபர் வந்துச்சுன்னா மாறிக்கோங்க, வராமல் மாறக்கூடாது. குரு பகவான் 9ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்யம் அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக செய்யலாம். இந்த டைமில் சண்டைகள் வந்தாலும் 8 மணிக்குள்ளே சரியாயிடும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தொழில் சம்பாதிக்கிற பணத்தை வேறு எதுலையாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துடாதீங்க. சதுரங்க வேட்டை ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க. விரிவுபடுத்தலாம், லாபம் அதிகரிக்கும். இருக்கிற தெரிஞ்ச தொழிலை மட்டும் பண்ணுங்க. வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்தில் சனி பகவான் நேராக பார்ப்பதனாலையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை கூடும். வேலை குறை கூறுபவர்கள், நீங்கள் செய்கிற வேலை சரியில்லைன்னு விமர்சனங்கள் வரும். மேலதிகாரியுடன் மனஸ்தாபம் வரும். வெளிநாடு வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரும். பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லீகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.